ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தினான். தன் அளவில் என்பதற்கு என்ன பொருள்? அல்லாஹு எங்கும் நிறைந்தவன். ஆத்மீகமான முறையில் மேலான அல்லாஹு அவரை அணுகச் செய்திருக்கின்றார். தன்னை எப்படி என்றால் நீங்கள் எங்கு முகம் திருப்பினாலும் அங்கு நான் இருக்கிறேன். அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல்லாஹ் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல்லாஹ் வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தி வல்லாஹ். நீங்கள் கூறுகின்றீர்கள் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு, நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் சொல்லவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு வானத்தில் ஏற்றியதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இங்கு வானம் என்று சொல்லவில்லை. அல்லாஹு ஆத்மீகமான முறையில் அவரை உயர்த்தினால் என்றுதான் பொருள். வகானல்லாஹு அஸீஸன் ஹகீமா, அல்லாஹ் வெற்றிக்குரியவனும் தத்துவஞானியுமாக இருக்கின்றான். அடுத்துதான் அல்லாஹ் கூறுகின்றான், வ இம் மின் அஹ்லில் கிதாபி லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா. வ இம் மின் அஹ்லில் கிதாபி, ஒவ்வொரு அஹ்லு கிதாபும். அஹ்லு கிதாப் என்பதின் என்ன பொருள்? ஜூதர்களும் கிறிஸ்துவர்களும். ஒவ்வொரு ஜூதனும் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் வ இம் மின் அஹ்லில் கிதாபி லயுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி, நிச்சயமாக அவர் ஈமான் கொள்ளுவார்கள் பிஹி, இந்த நிகழ்ச்சியை பற்றி. ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சாபத்திற்குரியவராகவில்லை என்ற உண்மையே அவர் கண்டிப்பாக அவர்கள் ஈமான் கொள்வார்கள். கப்ல மௌத்தி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா. ஜூதர்களுடைய இந்த கூற்றுக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறுவான் யௌமுல் கியாமத்தி, கியாமத் நாளில். அதாவது அலா மரியம புஹ்தான் நஸீமா என்ற குற்றச்சாட்டிற்கும், இன்னா கத்தல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் என்ற குற்றச்சாட்டிற்கும், அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக அவர்களுக்கு எதிராக, அலைஹிம் என்றால் அவர்களுக்கு எதிராக, தாலஹு அலைஹிம் தெரியுமல்லவா, அவ யௌமுல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா. இங்கு வ இம் மின் அஹ்லில் கிதாப் என்பதான் பொருள். ஒவ்வொரு அஹ்லு கிதாபும். இப்ப கியாமத் நாளில் உங்கள்ட கூற்றின்படி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்தால் எல்லோரும் ஈமான் கொள்வார்கள். ஒவ்வொரு அஹ்லு கிதாபும், ஒவ்வொரு கிறிஸ்துவரும், ஒவ்வொரு யஹூதியும் ஈமான் கொள்வார்கள் என்றுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. பெய்யன் என்பது ஹசர். ஹசர் என்றால் ஒன்றுமே விட்டு விடாமல் என்ற பொருள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது உங்களது கூற்றின் அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் இறங்கி வருவதற்கு முன் அஹ்லு கிதாப் என்று கூறப்படும் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒவ்வொரு ஜூதரும் நிச்சயமாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஹசர். ஆனால் இதே இடத்தில் இதே சூரத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா யூமினூன இல்லா கலீலா. இதுக்கு முந்தின வசனத்திலே ஃபலா யூமினூன இல்லா கலீலா, குறைந்தவர்கள் மட்டும்தான் அவர்கள் மீது ஈமான் கொள்வார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் குறைந்தவர்கள் தான். குர்ஆனில் பல இடம் கூறுகின்றார் அல்லாஹ், நபிமார்கள் தோன்றும் போதெல்லாம் ஃபக்ஸருஹும் லா யூமினூன், மெஜாரிட்டி பெரும்பாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். கலீலம் மா யூமினூன், ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் குறைந்தவராக இருப்பார்கள், மைனாரிட்டியாக இருப்பார்கள் என்று திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றார். லகத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யூமினூன். இங்கு அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா யூமினூன இல்லா கலீலா, குறைந்தவர்கள் மட்டும்தான் ஈமான் கொள்வார்கள்.
அப்பொழுது வஇம்மின் அஹ்லில் கிதாபி லயுமினன்ன பிஹி லயுமினன்ன பிஹி, நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஈமான் கொள்வார்கள், ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒவ்வொரு யஹூதியும் ஈமான் கொள்வார்கள் என்றுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த 2 ஆயத்துகள் அய்யூப் சாஹிப் வைத்தார்கள், சொன்னீர்கள் நீங்கள் சொன்னார்கள் இது இல்லை என்று நினைச்சிருங்க, ஏன் நினைக்கணும் இல்லை என்று. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்லா இலா யௌமில் கியாமதி. கிறிஸ்தவர்களை பற்றியும் ஜூதர்களை பற்றியும் எடுத்துரைத்திற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்லா. அதாவத்தும், அதாவது அந்த பகைமையும் வெறுப்பும் விரோதமும் கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் போட்டுக்கொண்டே இருப்போம் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இந்த பகைமை ஜூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எப்போதும் இருக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு ஜூதர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வஇம்மின் அஹ்லில் கிதாப், ஒவ்வொரு அஹ்லி கிதாபும் ஈமான் கொள்ளும் போது, ஹசர் இங்க வைத்து பாருங்க, ஹசர் என்றால் ஒருவர் கூடி விடாமல் ஈமான் கொள்ளும் போது, ஃபஅக்ரைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்தா இலா யௌமில் கியாமத் எப்படி சொல்ல முடியும்? ஃபஅல்கைனா பைனஹுமுல் அதாவத வல் பக்தா இலா யௌமில் கியாமா என்று அல்லாஹ் கூறுகின்றான். வஜாயிலுல் லதீன தபவுக ஃபௌகல் லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மின் மீது ஈமான் கொண்டவர்கள், கிறிஸ்தவர்களாகட்டும் முஸ்லிம்களாகட்டும், அவர்களுக்கு ஜூதர்கள் மீது வெற்றி கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய ஒரு வாக்குறுதி. இலா யௌமில் கியாமத், கியாமத் நாள் வரை. அப்போது ஜூதர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கிடையில் இந்த பகைமையும் விரோதமும் இருக்கும். இந்த நிலைமையில் கியாமத் நாள் வரை, கியாமத்திற்கு முன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார்கள் என்றால் அவர் லயுமினன்ன பிஹி, அவருக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒவ்வொரு ஜூதரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ளும் போது அவருக்கு இடையில் இந்த பகைமை வெறுப்பு காணும் இருக்காது. இதுதான் இந்த விஷயமாக எனக்கு நான் சொல்ல விரும்பும் விஷயம். மற்றொன்று, இப்ப கடைசி நேரம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி நான் ஏற்கனவே காலையில் கூறியிருந்தேன். 5 நிமிஷம். வரசூலன் இலா பனி இஸ்ராயில், அவர்கள் பனி இஸ்ராயல்களுக்கு மட்டும் ரசூலாக இருப்பார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதலில் தோன்றிய போது இஸ்ராயலர் மக்கள் மத்தியில் தான் வாழ்ந்தார்கள், மற்றெந்த சமுதாயத்திடம் அவர் இருக்கவில்லை. ரசூலன் இலா பனி இஸ்ராயில், யௌமுல் ஹஷர் வரை, மஹஷர் வரை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு பனி இஸ்ராயலை சந்திக்கவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சாட்சியம் கூறுகின்றார்கள் மஹஷரையில்? வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம். இந்த இஸ்ரவேலர்கள் என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுள்களாக நினைத்து கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தார்கள் இருக்கின்றார்கள் என்றால், ரசூலன் இலா பனி இஸ்ராயிலாக நான் அவர்களுடன் இருந்த போது அவ்வாறு நடக்கவில்லை. ஃபலம்மா தவஃபைதனி, இது மஹ்ஷரில் கூறுவார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கேள்வி பதிலாக. ஃபலம்மா தவஃபைதனி, நீ எனக்கு வஃபாத் தந்ததுக்கு பிறகு, குந்த அன்த ரகீப் அலைஹிம், நானுக்கு பொறுப்பாளேன். உங்களுடைய கூற்றின் அடிப்படையில் இந்த மஹ்ஷருக்கு முன், கியாமத் நாள் முன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கு தோன்றும் போது நிச்சயமாக தமது மக்களை கிறிஸ்தவர்களை பார்ப்பார்கள், தன்னையும் தன்னுடைய தாயாரை வணங்கிக் கொண்டிருந்ததாக. அல்லாஹு கேட்கும் போது நீண்ட ஒரு உரையாற்றுகிறார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். நேற்று நான் விளக்கமா எடுத்துரைத்தேன். எனக்கு தெரியாதப்பா என்று சொல்லவில்லை, எனக்கு தெரியாது சொல்லி நழுவவில்லை. என்ன சொன்னாங்க? நான் அவர்களுடன் இருந்த பொழுது அவ்வாறு நடக்கவில்லை, நான் மரணித்ததற்கு பிறகு நான் பொறுப்பாளி இல்லை, உனக்கு தான் தெரியும் சொன்னாங்க. உனக்கு தான் தெரியும் என்று தாலவு மாஃபி நஃப்ஸிக வலா ஆலவு மாஃபி, தாலவு மாஃபி நஃப்ஸி வலா ஆலவு மாஃபி நஃப்ஸிக எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க.
அதற்கு முன் என்ன சொன்னார்கள்? என்னோட வஃபாத்திற்கு பிறகு முன் அவர்கள் மோசமாகவில்லை. மோசமானது எப்போது? என்னோட வஃபாத்திற்கு பிறகு. ஏன் இதெல்லாம் விளக்கணும்? பலமா தௌஃபீத்தினர் எல்லாம் லாலமும் இறைவனுக்கு தெரியாது, நீ இருக்கு இன்னொரு பாடு இருக்குன்னு சொல்லலாம் அல்லவா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வரும்போது எங்களை கேள்வி, ரசூலன் இலா பனி இஸ்ராயில் இருப்பார்களா அல்லது உம்மத்த முஹம்மதியாவுக்காக ரசூலா இருப்பார்களா? உம்மத்த முஹம்மதியாவுக்கு ரசூலா இருப்பார்கள் என்றால் அதற்கு சான்று திருக்குர்ஆனில் எடுத்து காட்ட வேண்டும் என்று நான் கூறினேன். பதில் இல்லை. அவர்கள் மீண்டும் வரும்போது ரசூலன் இலா பனி இஸ்ராயிலாக மட்டும் தோன்றுவார்களா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்த முஹம்மதியாவுக்கு மட்டும் தான் ரசூல் என்றால் முஸ்லிம்கள் சொல்லாம் அல்லவா, ஈசா உன்னை பற்றி குர்ஆன் சொல்லப்பட்டு ரசூல் இலா பனி இஸ்ராயில், ஏன் இங்கே வந்தீங்க? போங்க பனி இஸ்ராயில்ட்ட போங்க. ரசூலன் இலா பனி இஸ்ராயில் அல்லாஹ் என்கிட்ட நாங்கள் நம்பி இருக்கும் இந்த குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் ரசூல் இலா பனி இஸ்ராயில். எதற்காக எங்களை வந்தீங்க? அங்க போங்க. இல்லை என்றால் நவுதுபில்லா குர்ஆன் கரீமுட இந்த கூற்று பொய்யானதா இருக்கணும். ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நஜ்ரானில் ஜூதர்கள் வந்தார், கிறிஸ்தவர்கள். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் மதீனாவில் பள்ளிவாசலில் ஒரு விவாதம் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் தந்தை இல்லை என்பதை அவர் எடுத்து காட்டினார். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அலஸ்தும் தஅலமூனா அன்ன ரப்பனா ஹய்யுன் லா யமூது வ அன்ன ஈசா அதா அலைஹில் ஃபனா. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது அஸ்பாபு நுசூல் என்ற மதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் இதற்கு விளக்கம் நான் என்னுடைய இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்வேன். கொஞ்சம் விளக்கமா சொல்ல வேண்டியது இருக்கின்றது. சகோதரர்களே, நீங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் என்னென்ன சொல்லலன்னு சொல்ல போறேன். திசை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக மாதம் ஒன்று காட்டுங்க, அத்துப்ப காட்டுங்க, இது காட்டுங்க, அத்துப்புக்கு தகுதீரு அப்படி இப்படின்னு என்னமோ கேட்டீங்க. நேரத்தை கடத்தி நான் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. இந்த கேள்வி என்னன்னு இன்னொருக்கா சொல்றேன். அதுல அங்க பதில் இருந்துச்சாண்டு நீங்க பதில்னு சொன்னீங்கல, அது எப்படி பதிலா இருக்குதுங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன் ஒரு விஷயத்தை நாங்க எடுத்து வைத்தோம்னு சொன்னா அதுலயே தான் குறியா இருப்போம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. நீங்க இப்படி சொல்லி அப்படி சொல்லி அப்படி போனா அப்படியே போயிடுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நாங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னா அதுக்கு பதில் வராத வரைக்கும் அதை விட மாட்டோம். புரியுதா? நீங்களும் அப்படி இருக்கணும். நீங்க இருக்கல இல்லாட்ட நாங்களாவே சொல்லிட்டு இருந்தோம் பதிலாம். சரி, இப்ப ஒவ்வொருத்தர் சொன்னதுக்காக வருவோம். இந்த விஷயத்துக்கு மற்றதெல்லாம் விட்டுருவேன். தேவை இடம் இருந்தால் தான் சொல்லுவேன். எனக்கு நான் எடுத்து வச்ச ஆதாரத்துக்கு பதில் வேணும். இதை ஒட்டி சொன்னதுக்கு தான் சொல்லுவேன். வேற கேட்டாங்களா இல்லையா? ரசூலன் இலா பனி இஸ்ராயில் கேட்டீங்க, முன்னாடி பதில் சொல்லியாச்சு. எது வரைக்கும் அவரோட நுபுவத் இருக்குது? வர்ரம்பி வாலிதத்தை சொல்லியாச்சு. அதனால இப்போ சொல்ல மாட்டேன். நேரம் இருந்தாலும் சொல்லுவேன். சொன்னதை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. அதை சொல்லிட்டு நான் அங்கிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு நேரத்தை போக்கிடுவேன். போக்க மாட்டேன். வருவோம். அவர் சொல்றாரு, நம்பிக்கை என்பது என்ன? ஐயூப் சாப் சொன்னார், நம்பிக்கை என்பது என்ன? நம்பிக்கை கொள்பவர்கள் மூத்தா இருக்க வேண்டுமா? நம்பிக்கை கொள்ளப்படுறவர் உயிரா இருக்கணுமா? அவர் மூத்தான பிறகு நம்பிக்கை கொள்ள முடியாதா அப்படின்ற. நம்பிக்கை கொள்வதற்கு நம்பிக்கை கொள்ளப்படுறவர் உசுரோட இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது அல்ல சர்ச்சை. நம்பிக்கை கொள்ளப்படுறவர் உசுரோடவும் இருக்கலாம், மௌத்தா போனவரை நம்பிக்கை கொள்ளலாம். ஒரு பொதுவாக ஒரு நம்பிக்கையை கொள்வதற்கு
யாரை நம்புகிறோமோ அவர் உசுரோட இருக்கணுமா இல்லையா என்று நான் கேட்டால்தான் அதை நீங்க சொல்லணும். நான் கேட்ட கேள்வி என்ன, அவர் மௌத்துக்கு முன்னால், அவரது மௌத்துக்கு முன்னால் அவரை, நீங்க சொன்ன செய்தி நீங்க அதுக்கப்புறம் வர்றேன், இவர் சொன்னது சொல்றேன். அவர் மௌத்துக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மௌத்துக்கு முன்னால் அவரை ஒவ்வொருவரும் இனி நம்புவார்கள். இந்த சொல்ற விஷயம் என்னன்னு கேட்கிறேன். இங்க சொல்ற செய்தி என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவதுக்கு முன்னாடி, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்துல இனி ஈமான் கொள்வார்கள். இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டா, ஏன் மௌத்தா பண்ண ஈமான் கொள்ள முடியாதா? ரசூலுல்லாஹ் மௌத்தா பண்ண ஈமான் கொள்ளலையா? மௌத்தா போயும் கொள்ளலாம், உசுரோட இருக்கும்போதும் கொள்ளலாம். அது அல்ல. நான் கேட்ட கேள்வி என்ன, திசையே திருப்பாதிய, கேட்டதுக்கு பதில் தாங்க, கேட்டதுக்கு பதில் தரணும். கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. பதில் தரல, நல்லா நீங்க சொன்ன பதில் நம்பிக்கைக்குள்ள மலக்கா இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ஒண்ணுதான் அதுக்கு பதில் சொன்னீங்களே தவிர மீதி எல்லாம் என்ன, மாதா மாதா குணலையும் சகிதா ரெண்டு விட்டு அது கொஞ்சம் போயிட்டிய. நான் விளக்கம் சொல்லவில்லை அப்படின்ட்டீங்க நீங்களே உங்க வாயினால. இதுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை, ஒரே வார்த்தை இருக்குது, இருக்காடு வார்த்தை எழுதி வச்சுக்கிறேன், ஆரம்பிக்குமே நான் விளக்கம் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் மாதாமே அத்து பண்ணீங்க. இது நான் பதில் சொல்லாட்டாலும் நான் முந்தி சொன்னது அவ்வளவு பேருக்கு வழங்கும் வழங்குதா. இந்த கேள்வி கேட்ட பிறகு எனக்கு டைம் இருந்தால் அதுக்கும் பதில் சொல்றேன். அது அது எப்படி நீங்க என்னென்னலாம் தடுமாறி என்னென்னமோ சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு புரியாமங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, யாரு, மௌலை உமர் சாப் அவர்கள் வந்தாங்க. ஆயத்துடைய ஒரு பகுதியை தான் இவங்க சொன்னாங்க, முழுசையும் பார்க்கணும். நாங்க இம்மின் அஹ்லில் கிதாபுல இருந்து ஆரம்பிச்சோமா, அதுக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா வரும்னாங்க. முன்னாடியில இருந்து ஆரம்பிக்குவோமே, முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? நான் கேட்ட முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சு எதுக்கு முன்னாடியில இப்படி கொண்டு வந்தா கருத்து நிலைநாட்டுறோம்னு காட்டுற மாதிரி இந்த மாய்மாலம் வேண்டியதில்லை. நான் கேட்கிறேன், முன்னாடியில இருந்து கொண்டு வந்தீங்க, என்ன கொண்டு வந்தீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மொத்தம் ஆயிட்டாங்கன்னு கொண்டு வந்துட்டீங்களா? அல்லாஹ் வசதிக்கிட்டாண்டீங்க. அந்தஸ்து உயர்வு இருக்கட்டும், அது அந்தஸ்து உயர்வு இல்லைன்னு அப்புறம் பார்ப்போம். அந்தஸ்து உயர்வு ஆனதுனால அவர் மௌத்துக்கு முன்னால்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் வந்துருமா? என்னவோ அதுக்கு வச்சுக்கிறங்க. அந்தஸ்து உயர்வுக்கு முன்னாடி ரஃபாஹுல்லாஹ் இலைஹி, அதுக்கு தனி சர்ச்சை இருக்கு, அது ஒரு விஷயம். ரஃபாஹுல்லாஹ் இலைஹி, அல்லாஹ் அவரை தன்னருள் வசதி கொண்டான், என்ன சொல்றீங்க? அந்தஸ்து உயர்வா? அது இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும், இப்படித்தானே சொன்னீங்க. அந்தஸ்து உயர்வுக்கு அவர் போனதுனால மௌத்தா போயிட்டான்னு அர்த்தமா? இங்க மௌத்தாருக்கு முந்தின்னு வருதே, அதுக்கு என்னையோ அர்த்தம் கொடுங்க நீங்க, இல்லாட்டி நான் அங்கே இருந்து சொல்ல தெரியாது எனக்கு. நீங்க எதை முன்னாடியில இருந்து வந்தால் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்களோ அதை சொன்னதுனால நான் கேட்ட கேள்விக்கு என்ன அதுல பதில் இருக்கு சிந்திக்கணும். ரொம்ப நேரத்தை போக்குறக்காண்டி யூதர்கள் நினைத்தார்கள், யூதர்கள் தவறாக எழுதி வச்சார்கள் இருக்குமே. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இப்ப நாங்க ஆதாரம் எடுத்து வைக்கிறோம், ஆதாரம் நாங்க எடுத்து வைக்கிறோம். அதை உடைக்கக்கூடிய விதத்தில் முன்னாடி ஏதாவது இருந்தா விட்டுட்டீங்கன்னு எடுத்துக்கொண்டான்னு சொல்லுங்க. முன்னாடி உள்ளதை சொன்னீங்களே தவிர அதுல இருந்து இது என்ன வகையில மாறுனுச்சு? கேள்வி நல்லா கவனிங்க பாவா, கேள்வி நல்லா கவனிக்கணும். நான் என்ன சொல்றேன், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு முன்னாடி, அதாவது எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி, உங்க அர்த்தப்படி மௌத்தா போயிட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு அஹ்லுக்கு தாப ஈமான் கொள்ளணும். ஆனா இனிமே தான் கொள்ளணும், இனிமே தான் ஈமான் கொள்ளணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது ஈமானா இருக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஈமான் கொள்ளணும். நல்லா கவனிக்க, நான் என்ன கேட்டேன், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம ஈசாவை பிறப்பிலும் சாபத்துக்குரியல் என்றார்கள், இறப்பிலும் சாபத்துகின்றார்கள், இன்னா கத்தல்னல் மசீகின்றார்கள். ஆமா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன? அதுல இருந்து இந்த கபல முகத்துக்கு வேற அர்த்தம் வந்துருச்சுன்னு காட்டணும், கபல முகத்துக்கு வேற அர்த்தம் வந்துருச்சுன்னு காட்டணும். அதை காட்டாம நீண்ட நேரம் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதில் போக்குறதுக்கு அதை விளக்குறத செலவழிங்க. முன்னாடி வாய்ச்சிங்க, அதெல்லாம் இருக்கிறாங்க, மறுக்கிறது குரான்ல உள்ளதுதான். அதை சொன்னதனால் நான் கேட்ட கேள்விக்கு இதில் பதில் சொல்ல முடிஞ்சா? இதையும் நாங்கள் முன்னாடி மறைக்கல பாவம். இந்த கருத்துக்கு மாற்றமான ஒரு கருத்து தரக்கூடியதை நாங்கள் மறைச்சா தான் மறைச்சோன்னு சொல்லணும். அது பொதுவாக நாங்களே வழக்கமாக எங்களுக்கு எடுத்து வைக்கிற ஆயிட்டு, அதை எப்படி நாங்கள் மறைக்க போகிறோம்? ஆனால் எடுத்து வைக்கல. ஏன் எடுத்து வைக்கல? எதை எடுத்து வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், எதை எடுத்து வச்சு எங்கே உங்களை கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும்.
வணங்குதா? அதனால யூதர்கள் சபிக்கப்பட்ட மௌத்துண்டே சொல்லட்டும். சிலுவை மரணத்தை சபிக்கப்பட்ட மரணம்னு சொன்னாங்களா, சொல்லிட்டு போறாங்க. அப்படி சொன்னதுனால கபல மௌத்திகிங்கிறது பாத மௌத்திகின்னு வந்துருமா? கேள்வியதான். மௌத்துக்கு முன்னாடிங்கிறது, மௌத்துக்கு முன்னாடி இனி ஈமான் கொள்வார்கள் என்பதற்கு மௌத்துக்கு பின்னாடி அப்படின்னு வந்துருமா? அல்லது நாங்கள் தான் அவரை கொன்றோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால, நாங்கள் தான் அவரை கொன்றோம் சொன்னதுனால, கொன்று பயன் நினைக்கூடாது, கொள்ளலன்னு வரல மறுத்துட்டான். நாங்கள் தான் அவரை கொன்றோங்கிறாங்க. ஒமா கத்தலுகு யக்கீனா, அதுவும் ஆசைப்பட்டீங்க. நாங்கள் தான் கொன்றோம் என்று அவன் சொல்லி, ஆனா அவன் கொள்ளலன்னு அல்லாஹ் சொல்லிட்டதுனால, அவன் கொள்ளலன்னு அல்லாஹ் சொல்லிட்டதுனால இப்ப என்ன ஆயிரும்? அவன் கொள்ளலன்னு ஆயிடுச்சு, அவன் கொண்டு போய் சொல்றான்னு ஆயிடுச்சு. அதனால கபல மௌத்திகி பாத மௌத்திகின்னு வந்துருமா? நீங்க வேற யாருக்கும் சொல்றதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்ல வேணாம். நாங்க சொன்னதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். இப்ப ஆதாரம் நாங்க எடுத்து வைக்கிறோம், நீங்க எடுத்து வைக்கல. 2 நாள் உங்களுக்கு தந்திருக்குது, 2 நாள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் ஆதாரம் எடுத்து வைக்கிறதுக்கு. 1/2 நாள்ல தான் நாங்க ஆதாரம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1/2 நாள்ல எடுத்து வைக்கிற ஒரு ஆதாரத்துக்கு ஆடி போய் நிக்கிறீங்க. 1/2 நாள்ல 3 நாளுமா இருந்தா யோசிங்க. அதுக்கப்புறம் சுபிகளகும் என்னென்னமோ அர்த்தம் செஞ்சாங்க, அது எவ்வளவு பெரியதுங்கிறத அதை நாங்கள் எடுக்க வச்சு வைக்க வேண்டிய அளவுக்கு இதுக்கு பதில் சொல்லிவிட்டீர்களே. ஆனால் சுப்பிகவுக்கு இந்த லகுங்கிறதும் சேர்ந்தா என்ன, இந்த டிக்ஷனரி அவ்வளோ எடுத்து காட்டுறோம், அது ஒரு விஷயம். அதை சொன்னதுனால அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன். ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இவங்க இன்னாக்கத்தல்னா ஒரு விளக்கம் சொல்லிட்டு வந்தாங்களே, ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அதை சொன்னதுனால இப்ப நீங்க ஆதாரம் எடுத்து வைக்கிறிய. இன்னாக்கத்தல்லாம் உங்களை யாரும் ஆதாரம் எடுத்து வைக்க சொன்னது? நான் இப்ப ஆதாரம் எடுத்து வைக்கிறேன். நீங்க எடுத்து வச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் எடுத்து வைக்கிற ஆதாரம் ஒரு 1/2 நேரத்தில் எடுத்து வைக்கிறேன். எனக்கு பதில் சொல்லணும். நீங்க கேள்வி நான் தான் கேட்பேன். உங்க ஆதாரத்தை நீங்க கேட்டீங்க இல்ல, 2 நாள் கேட்டீங்க, கேட்டதுக்கெல்லாம் பதில். எங்கெங்கயோ சுத்தி போனீங்க, அதுக்கெல்லாம் பதில். அவ்வளவுக்கும் சொன்னோம். நாங்க 1/2 நாள்ல ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் வேணும். நீங்க முந்தி சொன்ன அவ்வளவு செய்தியையும் சொன்னதுனால என்ன ஆயிரும்? பிஹிண்டா இந்த செய்தி அப்படின்னு ஒரு கூடுதல் விளக்கம் சொன்னீங்க. மின் அஹ்லில் கிதாபி இல்லால யுமினன்ன பிஹி, மேலே கூறப்பட்ட செய்தி. சரி, அதுவும் தப்பு. அப்படி வச்சுக்கிடுவோம். மேலே கூறப்பட்ட செய்தியை நம்புவார்கள். எப்ப நம்புவார்கள்? அவர் மூத்தாவதுக்கு முன்னாடி இனிமே நம்புவார்கள். மேலே கூறப்பட்ட செய்தின்னு வந்தவுடனே நான் கிட்ட கேள்வி எடுத்துச்சா? பிஹிங்கிறது நான் ஈசான்னு சொல்றேன், நீங்க சொன்ன வைங்க, நான் அது மறுப்ப மறுக்கல, மறுப்பாது. பிஹின்னு நீங்க சொன்ன தப்புன்னு மறுப்பேன். ஒத்துக்கிட்டா நாளைக்கு பேசக்கூடாது, மறுப்பேன். உங்க வாதப்படி வச்சுக்கிடுவோம். பிஹி மேலே கூறப்பட்ட செய்தி நம்புவார்கள். எப்ப நம்புவார்கள்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இனிமேல் நம்புவார்கள். பிஹிக்கு மட்டும் தானங்க போனீங்க செய்தி. இமின் அகலில் கிதாபி, அகல கிதாபுல ஒருத்தரும் இல்ல யூமின் என்ன நம்புவார்கள், கண்டிப்பா நம்புவார்கள். பிஹி அவரை நீங்க அந்த செய்தி என்கிறிய, எந்த செய்திய? சிலுவையில் அறையில கொள்ளல, இந்த முன்னாடி சொன்ன அந்த செய்தியெல்லாம் வாசிங்கல்ல. மொத்த செய்திக்கு இந்த பிஹி சொல்லலாமா? அது கிராமர் சரியா வருமா? அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய ரசூல் வழி அதுக்கு ஏதாவது விளக்கம் வந்திருக்கா அந்த ஹீங்கிறதுக்கு? அது வேற விஷயம், அதை நிரூபிப்பேன். அதுதான் வாதம் வரக்கூடிய நேரத்தில். இப்ப நான் கேட்கறது, அதை சொன்னதுனால உங்களுக்கு என்ன, நான் கேட்டதுக்கு என்ன பதில் இருக்கிறதுல? நான் கேட்கிற தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கேட்டதுக்கு பதில் தாங்க. சுத்திக்கிட்டு போனா தீர்வை நீங்க விரும்பலன்னு அர்த்தம். எப்படியாவது இதை ஒரு நேரத்தை கடத்திட்டு போக பாக்குறீங்கன்னு அர்த்தம். என்ன ஒரு ஆயத்துக்கு டைரக்டா பதில் சொல்லிட்டு போனேங்க. என்ன கேட்கிறேன்? ரொம்ப சுத்திட்டு நான் போகலைய. சாதாரணமா யாருக்கும் புரியக்கூடிய ஒரு கேள்வியை தான் கேட்கிறேன். இந்த கேள்வி நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, நல்லா சொல்லிவிட்டேன். கேள்வி இருந்தாலும் கேட்க கூடாது. 2 நாள் கேட்டீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வாட்டுக்கு 10 கேள்வி கேட்டு விட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க இதை அப்படி மறந்து வச்சிருவோம். அது முடியாது. எங்களுக்கு 1/2 நாள் எங்களுக்கு தரணும். இனிமே சொல்றதுலாம் என்ன வேணாலும் கேளுங்க, நாங்க விட்டுட்டோம் உங்களை. இப்ப நாங்க என்னத்தை நீங்க சொல்லி அது இப்படி இது இப்படி அப்படின்னாலும் எங்களுக்கு வேண்டியது நேரடி பதில். நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கேட்டோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய மரணத்திற்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னால் உங்க கருத்துப்படி மேல கூறப்பட்ட செய்தியை இனிமேல் நம்பணும். இனிமேல் தான் நம்பணும். ஆனா 2000 வருஷத்துக்கு முந்தையா இருக்கணும். இனிமேலும் நம்பணும். 2000 வருஷத்துக்கு முந்தைய கபல மோத்தின்னு உங்க அர்த்தத்துக்கு அதான அர்த்தம். 2000 வருஷத்துக்கு முந்தைய நம்பணும். அதுக்கப்புறம் அது இனிமேலும் இருக்கணும். அதாவது சென்ற காலமாகவும் இருக்கணும், நேற்றாவும் இன்றாவும் இருக்கணும், போன வருஷமாகவும் இருக்கணும், இந்த வருஷமாகவும் இருக்கணும். அப்படிங்கிற இந்த கேள்விக்கு தான் நான் கேட்ட பதில். அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொல்லி
அதற்கேற்ப இந்த ஆயத்திற்கு எனக்கு அர்த்தம் செய்யுங்கள். நான் செஞ்சு காட்டிட்டேன், ஆயத்து அல்லாஹ்வுடைய வசனம் கரெக்டா பொருந்தது, நீங்க அது உளறலா போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி உங்களுடைய இதை எப்படியாவது இந்த 1 மணி நேரத்தை, 1 மணி நேரம் இருக்கணும், ஆளுக்கு 1 மணி நேரம் இருக்கா, ஆளுக்கு அரை மணி நேரம் இருக்கா, அவங்களுக்கு 1 இருக்கு, நமக்கு அரை இருக்கு, சரியா? இல்ல 7 விட முடியுதா? 6:30 சரி. இந்த 1 மணி நேரத்தில் அப்ப இன்னும் 1 அமர்வு தான் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த 1 அமர்வு தான் இருக்கு. தயவு செய்து கேட்கிறேன், இந்த 1 அமர்வுல சும்மா அங்கே இருந்தெல்லாம் வர வேணாம். இன்னும் கொஞ்சம் நாங்க ஆதாரத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க. நடுவர் கேட்டாரு, கடைசி அமர்வுல புது ஆதாரம் எடுத்து வைக்காதேன்றாரு. நான் ஒத்துக்கிட்டேன். கடைசி அமர்வுல நாங்க அப்படி நகரக்குறா போக மாட்டோம். கடைசி அமர்வுல போகக்கூடிய நேரத்தில் புது ஆதாரத்தை எடுத்து வச்சீங்கன்னா பதில் சொல்ல உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னாங்க. புது ஆதாரம் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க பதில் சொல்லி இருந்தா தான் இந்த வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்க முடியும். இந்த 1 அமர்வு தான் இருக்கு, அதுல ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா அடுத்த அமர்வுல அவ்வளவையும் நான் அடையாளம் காட்டினா முடிஞ்சு போச்சு, உங்க வாதம் அடிபட்டு விட்டதுங்கிற வார்த்தையோட முடிப்பேன். அதான் உண்மை. பதில் சொல்லலைன்னா புதுசா எடுத்து வச்சுட்டு நான் போகல. இதை எடுத்து வச்சு 5 சான்ஸ் தந்தேன். திடீர்னு ஒன்று எடுத்து வச்சுட்டு நான் போகல. ஒரு ஆயத்தை எடுத்து வச்சு 5 சான்ஸ் உங்களுக்கு தந்தேன். 5 சான்ஸையும் பயன்படுத்திக்கிறாம கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு ஏதாவது மழுப்புனீங்கன்னா அது எப்படி மழுப்பலுங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன்னு சொன்னா என்ன? அப்ப அந்த அடிப்படையில் சொல்லலன்னு சொன்னா இதுக்கு யாரும் ஜட்ஜி இல்லை. நான் சொல்றதுதான் ஜட்ஜ்மெண்டா இருக்கும். ஏன் நான் சொல்றேன், எதுக்கு 5 சான்ஸ் தந்தேன், 5வது இதான் கடைசி இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டேன் முன்னாடியே. அதாவது இதுக்கு பதில் சொல்லலைன்னா அதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஏன் நான் ஒரு ஆயத்தை கேட்டேன், இதைதான் அர்த்தம் தெளிவா தருதுன்னு, அதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்லை, பதிலுன்னு சொல்றது பூரா எங்கேயோ கொண்டு போறீங்க. அப்ப மௌத்த ஆகலைங்கிறது தான் உறுதி அப்படின்னு தவிர வேற அர்த்தமே இல்லை. 5 சான்ஸ்ல சொல்லாட்டி அதான் அர்த்தம். அதுதான் தீர்ப்பு. நான் சொல்லுவேன், நான் சொல்ற தீர்ப்பா மாதிரி வேற. நான் அப்படித்தான் சொல்லுவேன். முன்னாடி அறிவிச்சிட்டதுனால, அறிவிச்சிட்டேன்ல, அதனால அப்படி சொல்ல விடாம நீங்க பதில் சொல்லி கொடுங்க. இதுதான் தீர்ப்புன்னு நான் சொல்லாத அளவுக்கு எனக்கு தேவை பதில். அதனால பல் ரஃப, இந்த ரஃபஹுல்லா அதை நாங்க எடுத்து வைக்கவும்ல, அப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன். நான் எடுத்து வைக்கல. ரஃப சுப்பிகலகும் அது எதுண்டு அதெல்லாம் நான் ஒன்று எடுத்து வைக்கல. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அது போக டைம் இருந்தால் எதை சொல்றேன்னு சொன்னேன், இதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா, மற்றதெல்லாம் கேட்டீங்களா என்னமோ. இப்ப நான் கேட்டுவிட்டேன், எனக்கு தேவை பதில். 2 நிமிஷம் பேசினாலும் சரி, கேள்விக்கு பதில் வேணும் அப்படிங்கிறது தான். இப்ப இன்னொன்னு வருவோம். இது சாதாரணமாவே விளங்குதுன்றாலும், சாதாரணமாக விளங்குன்னு சொன்னாலும் ஒன்றும் சொல்லாட்டா கூட சரி, இதை அடுத்ததில் சொல்லுவீங்கல்ல, அதுக்கு மறுப்பு இருந்தால் விளக்கமாக நான் சொல்லிடுறேன். விளக்கத்துக்கு தானே சொல்ல போகிறேன். சரி, இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயில, இது இதுக்கு சம்மந்தம் இல்லை, இருக்கிற நேரத்துக்காக சொல்கிறேன். வருதா? நான் கேட்ட கேள்வி, எனக்கு கேள்வி, அதுதான் பதில். இந்த ரசூலன் இலா பனி இஸ்ராயிலுக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம். அதில் நீங்கள் சொன்ன உண்மையாக இருந்துட்டு போகுது. நான் சொல்ற பதில் முந்தைய சொன்ன பதில், அதனால ரிப்பீட் தான் பண்றேன். எனக்கு பதில் தேவை. இந்த ரசூலனை பனி இஸ்ராயில் சொல்றேன், அதுக்கு இல்லை. அது நீங்க எடுத்து வச்ச வாதத்துக்கு எனக்கு நேரம் இருக்கிறதுனால நான் சொல்ற பதில். நல்லா விளங்கிக்கணும். நீங்கள் ரசூலன் பனி இஸ்ராயில்னு சொன்னீர்கள் ஆரம்பிச்சு அதுல ஒரு 20 நிமிஷத்தை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இதுக்கு வரக்கூடாது. இதுதான் மெயினா நீங்க சொல்லணும். பனி இஸ்ராயிலுக்கு ரசூல் என்று இருக்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி வருவார்களே, அப்ப அந்த ஆயத்துல குருபாச்சுன்னு ஒத்துக்கிட்டாங்க அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி வருவார்களே, அப்ப மக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்களா, உடனே பனி இஸ்ராயலுக்கான ரசூல் அனுப்பின அங்கேயா வந்தான்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி எத்தனை தடவை நீங்க கேட்கறது, இதுக்கு எத்தனை தடவை நாங்க பதில சொல்றது, பதில் சொன்ன பிறகு மறுபடியும் திருப்பிக்கிட்டு இதே கேள்வி நீங்க எத்தனை தடவை கேட்கறது. கவனமா கேட்டீங்களா 2 நாள் உரையையும், இதுக்கு எத்தனை தடவை பதில் சொன்னோங்கிற ஒரு 3 தடவை சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? மாதும் து ஹையா பர்ரா, இதுக்கு பதில் சொல்லப்படவில்லை. புரிஞ்சு வச்சா? அப்ப ஹையாகவும் பர்ரா இருக்கிற காலம் எல்லாம் தான் அவர் சலாத்து ஜக்காத்து நுபுவத்து. அப்ப பர்ரம்பி வாலிதத்து இல்லாத ஒரு நிலையில் அவர் ஹையா இருந்தால், தாய்க்கு உதவி செய்ய முடியாத நிலையில் அவர் ஹையா இருந்தால்,
அப்ப நுபுவத்து இல்ல, அப்ப நபியா வரமாட்டாருங்கிறத நீங்க ரசூலன் இலா பனி இஸ்ராயலுக்கு முரணாகுதுங்கிறீங்க. முரணில ரெண்டு கரெக்டான கருத்தை சொல்லுதுங்கிறத நான் சொல்லிவிட்டேன். இதை சுருக்கி சொல்றேன், தெளிவா சொல்லி இருக்கிறேன். அப்புறம் போட்டு என்ன செய்றீங்க, இதை நீங்க கேட்டது நோக்கம் எங்களுக்கு வழங்கும். சொல்லியாச்சுன்னு தெரியும், சொல்லியாச்சுன்னு எங்களுக்கு தெரியும், இதுக்கு பதில் நாங்க சொல்லிட்டோண்டு இதை கேட்டு என்ன செய்யறீங்க, இதுல இருந்து என்னைய திசையை திருப்புறதுக்காக வேண்டி கேட்டதாக நான் கருதுறேன். அல்லாத அறிஞ்ச உள்ளத்துல உள்ளது எனக்கு அப்படி தெரியுது. எதெல்லாம் வச்சு தெரியுது கேளுங்க. அவர் கேட்கிறாரு, மாதாமுக்கு 2 மஃபூல் வரலாம், ஆதாரம் காட்ட வேண்டும் அப்படின்றாரு. மாதாமுக்கு 2 மஃபூல் வர்றதுக்கு நான் ஆதாரம் காட்டணுமா? கேட்கிற சும்மா கேட்கணும்னு கேட்கிறாரு சொல்றேன். அவர் சொன்னதுக்கு 2 இங்க வரக்கூடாதுன்னாரு. 2 வரக்கூடாதா? 2 இங்க வரல, வாவு தான் போட்டு வந்திருக்குது. வாவு போட்டா 2 ஆகாது, 100 வரலாம். எதான சொன்னேன். இதுக்கு என்ன செய்யறாரு, என்ன சொல்லணும் வர தெரியாம மாதாமுக்கு 2 மஃபூலுக்கு 2 3 காட்ட வேண்டும், அத்துப்புக்கு தக்தீர் சட்டம் கூடாதான்னு கேட்கிறாரு. அத்துப்பு செய்யறீங்கள அந்த இடத்துல தக்தீர்னு வைக்கிறீங்கள, அதாவது அக்கூனண்டு வச்சாங்கல்ல, அதை நம்ம ஆட்சேபிச்சோம். அன் அக்கூன பர்றந்த பர்ரண்டு நசபு ஆக்குறதுக்காக வேண்டி அன் அக்கூனன்னு ஒன்று சேர்த்துக்கிறோம்டாங்க. அதுக்கு நம்ம எங்க குரான்ல இல்லாதெல்லாம் போட்டு சேர்க்கறது தேவையில்லாம நம்ம சொன்னோம். அவங்க கேட்குறாங்க, இப்ப வ பர்ரண்டு சொல்லிட்டு முன்னாடி உள்ள வார்த்தைகளை சேருங்கிறீங்கள, வல்லாரத்து செய்தன் செய்த அடித்தேன், வ அம்ரன் அம்ரையும் அடித்தேன்னு சேர்த்துக்கிட்டீங்களேங்கிறாரு. சேர்க்கல பாவா, ஒரு அடித்தேன்ல 2 சொல்லவா, செய்தையும் அம்ரையும் அடித்தேன், தகுதியில் இல்லை. செய்த அடிச்சா அம்ர அடிச்சேன் அதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு விளக்கி சொன்னேன். அது இல்லாமல அர்த்தம் செய்யறேன். லரப்து செய்தன் அம்ரன் ஹாலிதன், செய்தையும் ஹாலிதையும் பக்ரையும் மூசாவையும் முஸ்தபாவையும் இப்ராஹிமையும் மூசாவையும் அடித்தேன், ஒரு அடித்தேன் இருக்குத. நீங்க நாங்க விளங்குற விஷயம் தானங்க இது. தகுதியில் வைக்க அதுல உள்ளது நான் சும்மா பிரிச்சு காட்டுறேன். அது வேணாங்கிறீங்களா? வேணாம். நான் 2 மாதத்து வைக்கல, 1 மாதத்துல 2 அர்த்தம் செய்யட்டா. தாய்க்கு உதவி செய்பவனாக இந்த போட்டு அது வந்துருது. தன்னால் வந்து போட்டு காட்ட வேண்டியது இல்லை. தாய்க்கு உதவி செய்பவனாகவும் ஹையாகவும் உயிருள்ளவனாகவும் நான் இருக்கும் காலமெல்லாம் 2 மாதம் நான் வச்சேன். நான் வைக்காம தான் அர்த்தம் செஞ்சேன். அதாவது அந்த கருத்து அதுல வந்துரும். நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சொல்ல வேணாங்கிறீங்களா? சொல்லல, ஆனா அது வந்துருச்சு. நான் சொல்லாமலே வந்துருச்சுங்க. நீங்களே மறக்க மாட்டீங்க. இதைத்தான் நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் தாயாரின் உயிருக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னீங்க. 8 தடவை சொல்லியாச்சு. தாயாரின் உயிருக்கும் தொழுகைக்கு என்ன சம்பந்தம்டாருல. தாயார் உயிரா இருக்கிறதுக்கு தொழுகைக்கு வசியச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அழகா சொன்ன. அவருக்கு 2 ஸ்டேஜ் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு அர்த்தமற்றது மாதிரி தெரியக்கூடியது. இதுல புரிவாயிடுச்சு. கபல மோத்திக்கல தெரியக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் போட்டு தொழுகைய மாதம் ஹையாண்டு போட்டுட்டா இன்னொரு தடவை ஹையா இருப்பாரு. அந்த நேரத்தில் தொழுவணும், தொழ முடியாத ஜக்காத்து கொடுக்க முடியாத இடத்துல எல்லாம் இவர் இருப்பாரு. அப்படிங்கிறத உங்களுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம், அவரை படிச்ச ரப்புக்கு தெரியும். கபல மௌத்திகளையும் புரூஃபாகுது. அதனால அவன் என்ன செய்யறான், மாதம் ஹையண்ட் அவனுடைய ஒரு வார்த்தை கூட வேஸ்ட் ஆகுது. நமக்கு இது ஒரு மாதிரியா தெரியலாம். அவனுடைய இந்த ஒரு வார்த்தை வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பர்ரம்பி வாலி தத்தி போட்டான்னு வைங்க. இந்த கபல மௌத்திக்கு இருக்கிறாரு, எப்ப தொழுவாரு? இந்த ஆயத்து முரணாவதுலாம் கேட்கல. அது ஒரு முரணும் இல்லை. எந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு எல்லாம் தொழுவ சொன்னாலும் அந்த கண்டிஷன் அங்கே இல்லை. பர்ரம்பி வாலி தத்தி இல்லை. பொருந்தது அழகான விளக்கி சொல்லியிருக்கேன்னா, இது ஒரு தடவை விளக்கணும்னா 2 தடவை விளக்கணும்னா 7-8 தடவை நான் விளக்கிவிட்டேன். அதனால எனக்கு தேவை, நான் கேட்டதற்கு தெளிவான ஒரு பதில் வேணும் என்று கேட்டுக்கொண்டு இப்போதைக்கு இதை முடித்துக் கொள்கிறேன். 35 கணக்கா? சரி, இதுவே போதும். 10 நிமிஷம் கேப் இருக்கு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நான் கேட்கணும்ல அவங்க சொல்றத. ஏன் இதை முடிச்சுக்கிறேன். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இறுதி சுற்றில் இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பேசிய பிறகு கடைசி சுற்று அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அஹ்மத் ஜமாத்தின் சார்பாக, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக பதில் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்லாஹ்வின் அருளால் மிக அழகான முறையில் நம்முடைய விவாதத்தினுடைய முதல் தலைப்பு குறித்த விவாதத்தினுடைய இது கடைசி சிட்டிங் நம்முடையது. இதில் நம்ம இப்போ ஒரு 5 சான்ஸு கொடுத்தோம், கேள்விக்கு பதில் தரலன்னு அவங்க சொன்னாங்க. 3 நாளாக அல்லாஹ்வுடைய அருளால் நாம் 2 பேரும் இதே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த 5 சான்ஸுங்கிறது இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக வச்சது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இன்னைக்கு வச்சது தவஃபை தனி கொந்தான் தரக்கீப் அலைஹிம். அதுக்கு இந்த இதில் கூட இன்னைக்கு கூட மத்தியானத்துக்கு முந்தின அமர்வில் கொஞ்சம் அதை பற்றி பேசி ஒரு அரை மணி நேரம் ஃபுல் உங்களுக்கு இருந்தது. அதுலேயும் கூட தவஃபிங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்ட முடியல, ஞாபகம் இருக்கும். அது மாதிரி மற்ற விஷயங்களும் ஒமா முகமதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்போ திரும்ப சொல்லி காட்ட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் சொல்லலைங்கிற தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 5 சுத்தா சொல்லலைன்னு. நீங்கள் எந்த ஒவ்வொரு வரும் ஈசாவின் மரணத்திற்கு முன் அவர்கள் மேல் நம்பிக்கை கொள்ளணும் வச்சுங்க. ஈசாவின் மரணங்கிற கருத்து அங்கே இருக்குன்னு நாங்கள் சொல்லலைன்னு பல முறை சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒவ்வொருவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மரணத்திற்கு முன்னால் சொல்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற அந்த பொருளை வச்சுக்கிட்டு எங்கள் கருத்தில் நாங்கள் எப்படிங்க பதில் சொல்கிறது? அதுதான் முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த பொருள் முடியாதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு யூதர்களும் கிறிஸ்தவர்கள் அவர்களின் மரணத்திற்கு முன், தங்களின் மரணத்திற்கு முன், ஈசாவின் மரணத்திற்கு முன் இல்லை, யூமினன் நபிஹி அதன் மேல் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னோம். செய்தின்னு மட்டும் சொன்னீங்க. அதுக்கு மேலே வசனத்தை படிக்க சொன்னது, விளக்கமாக சொல்றதுக்கு டைம் இல்லை. கடைசி உங்களை தான். இதுக்கு முன்னால இதை மாதிரி இது நீங்க வச்ச வசனத்தை அது உங்களுக்கு ஆதாரம் ஆகாது, எங்க ஆதாரத்தை மறுக்காதுங்கிறத தான் பேசிட்டு வரோம். இதுக்கு முன்னால நாங்க வச்ச ஆதாரங்கள் அதுல எங்களுக்கு ஆதாரம் ஆகாதுன்னு நீங்க சில காரணங்களை சொல்லிட்டே போனீங்க. ஒவ்வொரு முறையும் நான் கேட்டுட்டே இருந்திருக்கோம். ஃபலமா தோஃபைத் நீங்க நான் சொல்றது சரியில்லை என்றால், ரசூலுல்லாஹ் சரியில்லை என்றால் அப்படி சரியான பொருள் என்னன்னு கேட்டா வேற ஏதாவது சூர்னு சொல்லிக்கிட்டு விடுறதான் உங்களுக்கு வழக்கம் இருந்துட்டு இருக்கு. நாங்க அப்படி இல்லை. இதுக்கு மேலே 2-3 முறை சொல்லியாச்சு. இப்ப லாஸ்ட் மீண்டும் சொல்றோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மரணத்திற்கு முன் அப்படி நாங்க பொருள் கொள்றது இல்லை. நீங்க அப்படி பொருள் கொள்ள அப்படி வச்சுட்டு தான் கேட்டீங்க. அது உங்க கருத்து தான். நாங்க என்ன சொல்றோம், இப்போ கவுலி மேல இருந்து பட்டு வரும்பொழுது அவட்டி இதெல்லாம் வருதில்ல. என்ன சுருக்கமா சொல்றேன், அல்லாவின் தூதர் என்று கூறி வரும் கருத்து தான் சொல்றேன். ஈசா பின் மரியம் என்பவரை நாங்கள் கொன்று விட்டோம் என்று யூதர்கள் கூறினர். அவர்கள் கூறினர், வமா கத்தலூஹு வமா சலபூஹு வலாக்கின் சுப்பிஹ லஹும். அவர்கள் கத்தல் ஆகவில்லை, சலபா ஆகவில்லை. கத்தல் சலபு ரெண்டு நடக்கல. யூதர்கள் எதிரிகள் கத்தல் செய்ய சலபு செய்ய முயன்றார்கள், அதுக்கு நடக்கல. வலாக்கின் சுப்பிஹ லஹும், ஆனால் அது மாதிரி அவர் காட்டப்பட்டார். அல்லது இருந்தாலும் வழக்கம் நீங்களும் சொல்ல நம்ம சொல்ல தேவையில்லை. இனிமேல் சொன்னது எங்களுக்கு ஆகாது. முதல்ல சொல்லியிருந்தா முதல்ல இந்த வழக்கத்தை சொல்லியிருந்தா அதை பற்றி எங்களுடைய கழுத்து சொல்லியிருக்கான். அது இருக்குமா இருக்காதாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் இதை மறுத்துட்டு போனால் அது இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு கவலை இல்லை அதை பற்றி. ஏன்னா எல்லாரும் செய்யக்கூடியதான். இப்போ உங்களுக்கு இருக்க சொல்றேன். அடுத்து சுப்பியலவும் இன்னல்லதீன இக்தலஃபூ ஃபீஹி, எவர்கள் இதில் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ, லஃபீ ஷக்கிம் மின்ஹு, இது குறித்து ஐயத்திலே இருக்கிறார்கள். இது குறித்து கத்தல் ஆனாரா சலபானாரா இந்த கருத்துல சந்தேகத்திலே இருக்காங்க. அதாவது அவங்க கொன்னுட்டோங்கிறாங்க. பைபிள் நம்ப வேண்டியதில்லை, கொன்னுட்டோங்கிறாங்க. இங்க சொல்லியிருக்கு கொன்னுட்டோம். அல்ல சொல்றான் இல்ல கொல்லல சலப ஆகல. அதுக்கு வழக்கத்துக்கும் சொல்ல போக தேவையில்லை, என்ன டைம் இல்லை, முடிவு வச்சு. மாலகும் பிஹிமினில், அது குறித்து அவருக்கு எந்த அறிவும் இல்லை. இல்லத்திபா அல்லன்னி, ஐயத்தை பின்பற்றுவதை தவிர யூகங்கள். ஒமா கத்தலூஹு யக்கீனா, அவர்களை கொல்லவில்லை உறுதியாகங்கிறது. உறுதியான கத்தலா யக்கீனா அதனுடைய உறுதியான அறிவு கிடைத்தல், அதனுடைய அந்த கருத்து இருக்குது. அந்த மாதிரி நான் கொள்றது உண்டு. ஆனால் இப்போ அதை வச்சு அகராதி வச்சு நிரூபிக்கணும். இனிமேல் நீங்கள் சொன்னால் அதை சரியா வராது. கருத்தை சொல்கிறேன், நீங்கள் மறுக்கிறதுக்காக சொல்லலை, கேட்டதுக்கு விளக்கணுங்கிறதா சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். அது குறித்து அவருக்கு முழுமையான அறிவு இல்லை, அல்லது அவர் கொல்லவில்லை உறுதியாக.
இதுக்கு முதல்ல நாங்கள் சொல்லக்கூடிய பொருள், அது குறித்து அவருக்கு உறுதியான முழுமையான நம்பிக்கை, ஞானம், அறிவு இல்லை. பர்ரஃபாஹுல்லாஹு இலைஹி, மாறாக அல்லாஹ் அவரை தன் அளவில் ரஃபா செய்தான். இந்த ரஃபா செய்தான் என்பது அவரை பற்றி அல்லாஹ் சொல்றான். இதே வார்த்தை, இதுக்கு என்ன பொருள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாலே பின்னாலேங்கிறது நம்ம கற்பனை பண்ணி சொல்ல வேண்டியதில்லை. 3:55 இதே விஷயம் வேற குறை இப்படி வரும். யூதர்கள் திட்டம் தீட்டினார், அல்லாவும் திட்டம் தீட்டினான். கத்தல் அல்லாஹ் சொன்ன ஒரு வாக்குறுதியில் ஒரு 4 விஷயம் யூதர்லேருந்து காப்பாற்றும். முத்தவஃபீகா வராஃபியுக இலையா, யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபியுக இலையா, உனக்கு தவஃபா தருவேன், ரஃபா தருவேன். 1 2 தவஃபா தருவேங்கிறது என்னங்கிறது தவஃபை தினியில நம்ம முடிச்சு போட்டோம். அப்புறம் அப்போ அந்த தவஃபை தினிக்கு அப்புறம் தான் ரஃபா. அப்போ இங்கே ரஃபாவுல்லாஹு இலைஹி, கத்தலாகல சலபாகல, அங்கே ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததன்படி முத்தவஃபிக ராஃபியுக்காங்கிறதுடைய ரஃபாங்க நடந்திருக்கு. தவஃபாவில் உடல் கிடையாதுங்கிறது உறுதியாயிருக்கு. இங்கே சொல்ல தேவையும் இல்லை. ஏன் சொல்லிக்க கூடாது? 2 விஷயம் தான் சொல்லி 2 வாதம் இருக்கு, ஒன்று சொல்லியிருக்காங்க. ராஃபியுக்க இலையா, அங்கே ரஃபவுல்லாஹு இலை தன்னளவில் ரஃபா செய்தான். வக்கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் அசீசன் ஹக்கீமாகும். இது அசீஸ் ஹக்கீம்ங்கிறது இந்த இடத்துல இன்னொரு கவரிக்கலாம். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த ஒரு ஹிஜ்ரத்தின் போது இடத்துல இருக்காங்க, ஒரு குகையில். அந்த குகையில் காப்பாற்றப்படுறதுக்கு அப்புறம் இந்த வசனம் வருது. அதனால் எப்படி அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை பிடிக்கிறதுக்காக மக்கத்து மக்கள் தட்டி வர்றாங்களோ, அப்போ அல்லாஹ் சூரா தௌபாவில் வரும் வசனம் நினைக்கிறேன், கொஞ்சம் கூட தெரியும். அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹ்வை இந்த உலகத்திலே ஒரு குகையில் காப்பாற்றுறதுக்காக வேண்டி அந்த வேளையிலே கூட அல்லாஹ் அந்த அசீசன் ஹக்கீமான்னு பயன்படுத்துறான். அப்போ அந்த அசீஸ் ஹக்கீமான அடிப்படையில் யூதர்கள் அவரை கொலை செஞ்சாங்க. அடுத்து அவர் போய் இன்மின் அஹ்லே கிதாபி, அஹ்லே கிதாபுகள் யூதர் கிறித்தவர் 2 மக்களும் இல்லால யூமன் நபிஹி, கட்டாயம் நம்பிக்கை கொள்வார்கள். கபல மௌத்திஹி, அவர்களின் மரணத்திற்கு முன். யாரு? யூத கிறிஸ்தவ மரணத்திற்கு என்ன நம்பிக்கை கொள்வார்கள்? மேற்குறிப்பிட்ட விஷயத்தில், அதாவது கொலை செய்யப்பட்டார் என்று. நாங்கள் கொள்ற விளக்கத்தை கொள்றோம், சொல்ற விளக்கத்தை தப்சீர் நம்மளுடைய விளக்கத்தை கேட்டுக்கிடுங்க. இது மறுத்துங்க பேசினா அது அர்த்தம் இல்லாத பேச்சாயிடும். ஏன்னா எங்களுக்கு இடம் இல்லை பேசுறதுக்கு. நீ கேட்கக்கூடாது, முதல்லையே சொல்லணும்னு கேட்கக்கூடாது. முதல்ல சொல்லாமல் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எங்களுடைய கருத்துக்கு ஆட்சேபனை கிடையாது, அது இருந்துகிட்டே இருக்கு. இது உங்களோட கருத்து நிறைவேற்றுறதுக்காக நீ சொன்னீங்க. இப்படி இருந்தாலும் இது நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் முரண்படுது இல்லைங்கிறதுக்காக நாம சொல்லிட்டு காட்டுறோம். அப்போ கியாமத்துக்கு முன்னதாக அப்படி நம்பிக்கொள்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேற்குறிப்பிட்ட நிகழ்ச்சி இல்லத்திபா ஜன்னி, சந்தேகத்தில் தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல கொன்னுட்டோமா கொல்லலையா, இந்த விஷயத்துல தான் அவர் இருப்பாங்க. அவங்க என்ன யூதர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் கொன்னுட்டோம், அவங்களுடைய கருத்துப்படி கொண்டு நாங்கள் கடவுள் நபி இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவ என்னடானா சிலுவையில் செத்து போனாரு, இறந்து போய்விட்டார், அதனால் எங்களுடைய சாபத்துக்கு ஆளாட்டாரு. அப்படி 2 பேருமே அவர் இறந்து போனதாக நம்பிட்டு இருக்காங்க. அப்போ எது வரையிலும் இருக்காரு இவர் நம்பிட்டு தான் இருப்பாங்க. அந்த கருத்து தான் இதுக்கு நான் கொள்கிறோம். அப்போ அதனால இதனால் இந்த வசனம் இருக்கிறதுனால எங்களுடைய வாதத்துக்கு எந்த இதுவும் வர்றது இல்லை. அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அந்த விளக்கத்துக்கு பொருந்தாதுங்கிறது தான் சில விஷயங்களை சொன்னோம். ஆக மேற்கொண்டு அதிகமாக நான் பேசுறதுக்கு இல்லை இருப்பாங்க. கடைசியாக என்ன சொல்கிறது, இது வரைக்கும் என்ன விஷயங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் சொல்லிட்டு இருந்தோமோ இப்போ நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், எங்களுடைய பேச்சுக்கு அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஒன்று பெரிய ஆட்சேபம்னு இருக்காது. ஏன்னா ரெக்கார்டுக்குனால நமக்கு 2 பேருக்கும் சாதகமாக தான் அமையும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய இதுவரையிலும் நல்ல முறை இருந்தது, இனிமேலும் அப்படியே முடிகிறதுக்காக மேலே கொண்டு இருக்கலாம். இவ்வளோதான் சொல்கிறதுக்கு இருக்கு. நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறப்பு பிறப்பு அல்லது வாழ்வு இறப்பு பற்றிய அஹ்மதியா ஜமாத்தின் சார்பில் கடைசி நேரமாக இருக்கின்றது. இந்த 15 நிமிடங்களில் நான் சில விஷயங்கள் சொல்ல நாடுகின்றேன். அடிக்கடி மதிப்பிற்குரிய ஜெயலலிதா சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், அவர்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை என்று. ஆனால் இது ரெக்கார்டாக பெற்றிருக்கின்றது.
நிச்சயமாக அது கேட்கக்கூடும் ஒருவருக்கும் நன்றாக தெரியும், நிச்சயமாக நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம் என்று. நாம் 2 பேரும் நாடினால் இது புத்தகமாகவும் வெளியில் வரலாம். ஆகவே நாங்கள் விளக்கமாக சொன்னது மீண்டும் ஒரு தடவை சொல்ல நாடுகின்றேன். ஹதரத் ஈசா அதாவது இதை ஹசரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஹசர் வ இம்மின் அஹலில் கிதாபி இல்லா லயமுன் நபி. வ இம்மின் அஹலில் கிதாபி, ஒவ்வொரு அஹ்ல கிதாபும், அஹ்ல கிதாப் என்றால் கிறிஸ்துவரும் ஜூதர்களும். வ இம்மின் அஹலில் கிதாபி இல்லா லயுமினன் நபிஹி, மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சி, அதாவது இது ஏன் ஹதரத் கௌலி மின்னல் இன்னா கத்தல் மஸீஹ் இப்னு மர்யமலா இருந்து நான் விளக்கமாக எடுத்துரைத்தேன் என்றால், இந்த நிகழ்ச்சியை பற்றி நிச்சயமாக அவர்கள் லயுமினன் நபிஹி ஈமான் கொள்வார்கள். ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒவ்வொரு யஹூதரும் அவருடைய மரணத்திற்கு முன் நிச்சயமாக ஈமான் கொள்வார்கள். அதாவது கிறிஸ்துவர் சொல்வார்கள் கடவுள் என்று, ஜூதர்கள் சொல்வார்கள் இன்னா கத்தல் மஸீஹ் இப்னு மர்யமா. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர், ஒரு ரசூல் என்றவர் நம்ப மாட்டார்கள். இங்கே ஹூ என்ற ஜமீர், அதாவது கபில மௌத்திஹி என்ற ஜமீர் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் போச்சேரார். ஹி என்ற ஜமீர் அஹ்ல கிதாபிகள் தான் போய் சேரும். இதை வைத்துட்டு நீங்கள் அர்த்தம் பார்க்கும்போது நிச்சயம் உங்களால் பதில் புரிய முடியும். ஆனால் ஏற்கனவே நம்முடைய யூசா சொன்னதை போன்று இது முனாதரா, எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் சொல்லுவீர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று, நாங்களும் சொல்லுவோம் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று. நடுநிலைமை இருக்கக்கூடும் மக்களால் புரிய முடியும் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க. வைமின் அஹல் கிதாபி லயுமினன் நபிஹி என்பதற்கு நாங்கள் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கின்றோம். இம்மின் அஹலில் கிதாப் என்பது ஹசர். அந்த கியாமத் நாள் வரை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, கிறிஸ்துவர்களும் ஜூதர்களும் ஒன்றாக சேர்ந்து நிற்கக்கூடும் ஒரு நிலைமை வராது என்று பகரினா பைன்ஹுமுல் அதாவத்தவல் பகதா இலா யௌமில் கியாமத்தி என்ற ஆயத்தும், லா யுமினூன இல்லா கலீலா, அவர்கள் கொஞ்சந்தே குறைந்த பேருக்கு மட்டும்தான் ஈமான் கொள்வார்கள் என்ற ஆயத்தும், வஜாயிலுல்லதீன தபூக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமத்தி என்ற இலா யௌமில் கியாமத்தி என்ற ஆயத்தும் நான் ஆயத்துகள் எடுத்துரைத்தோம். இந்த ஆயத்துகளின் அடிப்படையில் இம்மின் அஹலில் கிதாப் இல்லா லியுமினன் நபி என்பதற்கு பொருள் நிச்சயமாக புரிய முடியும். திறந்த மனதுடன் இதை பற்றி சிந்தனை செய்தால் இந்த உண்மையை புரிய முடியும். ஆகவே இல்லா லயுமினன் நபி என்பதற்கு மட்டும்தான் நான் கூற விரும்புகின்றேன். அது பிறகு நான் அதுக்கு முன் சான்றாக சில ஆயத்துகள் எடுத்து காட்டினேன். அதை நீங்கள் கேலி பண்ணி சிரிக்க வைத்து நடித்தீர்கள். அதாவது பர் ரஃபாவுல்லாஹு இலைஹி, ரஃபா என்பது என்ன பொருள், ஹூ என்றதின் பொருள் என்ன, இலைஹி என்பதின் பொருள் என்ன, இலா என்பது அல்லாஹுவிடம் இலைஹி அல்லாஹ்விடம் அல்லாஹ் உயர்த்தினான், தன்னிடம் தன் அளவில் அல்லாஹ் உயர்த்தினான். பல் ரஃபாவுல்லாஹு இலைஹி, ரஃபா என்பதின் பொருள் என்ன என்பதை பின் நான் கேட்டேன். யா இசா இன்னி முத்தவஃபீக வ ராஃபியுக இலையா, இந்த தவஃபா என்ற விஷயம் இருக்கின்றதை பற்றி கேட்டோம். வ ராஃபியுக இலையா அதில் பதில் சொல்லவில்லை. முத்தவஃபீகாக்கு பிறகுதான் ராஃபி யுகா, முத்தவஃபீகா வ ராஃபியுக இலையா, முத்தவஃபீகா பிறகுதான் ரஃபா, இதெல்லாம் எடுத்துரைத்தோம். அதெல்லாம் நழுவிட்டீர்கள். ஆனால் இதற்கெல்லாம் விளக்கமான முறையில் பதில் கூற வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். என்பதற்கு நான் விளக்கம் கொடுத்தேன். நீங்கள் மறுக்கிறீர்கள், மறுத்துக்கொண்டே இருப்பீர்கள், அடுத்த தடவை நீங்கள் மறுப்பீர்கள். ஆனால் இன்னா கத்தல் அல் மஸீஹ் இப்னு மர்யம் என்பதற்கு பிறகு நான் எடுத்துரைத்தும் இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் விளக்கம் தர வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். ஹதரத்தே அஹமதியா இயக்கத்தின் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றிய கொள்கைகளை எடுத்துரைப்பதற்கும் நடுநிலை இருப்பக்கூடிய சகோதரர்களுக்கும் புரிய வைப்பதற்கு தான் நாங்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடைசியாக 1-2 விஷயங்கள் மட்டும் உங்கள் முன்னால் வைத்து அதற்கு பதில் கூற வேண்டும் என்று வேண்டுகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் நிச்சயமாக மரணத்தை ருசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறுவீர்கள்
ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிரந்தரமான முறையில் என்றென்றும் வாழக்கூடியவர் அல்ல, கடைசி காலத்தில் தோன்றுவார்கள், அப்போது ஜாயிகத்துல் மௌத், அவருக்கு மௌத்து கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், சும்மா இலைனா துர்ஜவுன், ஜாயிகத்துல் மௌத்திற்கு பிறகுதான் இலைனா துர்ஜவுன், எங்களை எம்மடவில் திருப்பப்படுவீர்கள் என்று, திரும்பி வரப்படுவீர்கள் என்று. இப்ப ஜாயிகத்துல் மௌத்திற்கு பிறகுதான் அல்லாஹ்வை அணுக முடியும். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி நீங்கள் சொல்றீர்கள் ஜாயிகத்துல் மௌத்துக்கு முன்னதாகவே போயிருக்கிறார்கள் என்று. இது அப்படி இல்லை. ஜாயிகத்துல் மௌத்திற்கு பிறகுதான் இறைவனை அணுக முடியுமே தவிர ஜாயிகத்துல் மௌத்திற்கு முன் இல்லை. நான் காலையிலே வாவைனாகுமா இலா ரப்வத்தின் ஜாத்தி கராரின் வ மயின் என்பதற்கு விளக்கம் கேட்டேன், அது தரவில்லை. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு ஹதீஸ் கன்சுல் உம்மால் கூறப்பட்டிருக்கின்றது. இன்ன ஈசா இப்னு மரியம ஆஷ 20 வ 100 சனத்தின், ஈசா இப்னு மரியம் 120 வயது வரை. இன்ன ஜிப்ரீல கத் அக்பரனி அன்ன ஈசா இப்னு மரியம ஆஷ 20 வ 100 சனத்தின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், இன்ன ஜிப்ரீல கத் அக்பரனி, ஜிப்ரீல் எனக்கு தெரிவித்தார்கள், அன்ன ஈசா இப்னு மரியம ஆஷ 20 வ 100 சனத்தின், ஈசா இப்னு மரியம் 120 வயது வரை வாழ்ந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரத்தஹுது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா, யூதர்கள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கட்டும். இத்தஹுது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலமாக ஆக்கினார்கள். லானல்லாஹுல் யஹூதத்தஹுது குபூர அன்பியாஹி மசாஜித் என்று சொன்னா சரி. ஆனால் யாதல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, நஸாராக்களும் தங்களுடைய நபியை, லானல்லாஹுல் யஹூதத்தஹுது குபூர அன்பியாஹிம், தங்களுடைய நபிமார்கள் தங்களுடைய நபியின் கபரே வணக்கஸ்தலமா ஆக்கினார்கள் சொல்லப்படுகின்றது. இப்ப நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து அவருக்கு ஒரு கபர் இருக்கணும். அஹ்மதியா ஜமாத்து கூறுகின்றது, ஆவைனா ஹுமா இலா ரபுவத்தின் ஜாத்தி கராரின் வ மயின் என்ற இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் நாம் அடைக்கலம் தேடி கொடுத்தோம். இலா ரபுவத்தின், ஒரு குன்றின் இடத்து, மலை பக்கத்தில் உயர்வான இடத்துக்கு. ஜாத்து கரார், அந்த உயர்வான இடம் வானம் இல்லை. ஜாத்து கராரின், இந்த பூமி தான் ஜாத்து கரார். ஃபீஹா தஹ்யவுன வ ஃபீஹா தமூதுன வ வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன். ஜாத்து கரார், முஸ்தகர் இந்த பூமி. அஹ்மதியா ஜமாத் விளக்கமான முறையில் பல சான்றுகளின் அடிப்படையில், புத்தகங்கள் இருக்கிற பல சான்றுகளின் அடிப்படையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணித்து அவருடைய கபர் காஷ்மீர், ஸ்ரீநகரில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. உண்மை, மறுக்க முடியாது உங்களால். இது ஏற்கனவே நீங்கள் பல தடவை சொன்னீர்கள், நாங்கள் என்னமோ குர்ஆன் கரீமுக்கு கௌரவம் கொடுக்காதவர்களாகவும் குர்ஆன் கரீமை கேலி பண்ணக்கூடியவர்களாகவும். ஆனால் நாங்கள் குர்ஆன் கரீமுடைய விளக்கம் சொல்லும் போது நீங்களே தான் நகைச்சுவை நகைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரு குர்ஆன் கரீமுக்கு கௌரவம் கொடுக்கின்றது, யாரு கொடுக்காமல் நகை தூண்டிருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். அது வரை பற்றி நான் சொல்வதில்லை. சுருக்கமாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டதாக பல சான்றுகள் உங்கள் முன்னால் வைத்தோம். நாங்கள் மறுப்பு கூறியிருக்கோம், பதில் அடித்திருக்கின்றோம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் இது இந்த ஆடியோவோ வீடியோ பார்த்ததுக்கு பிறகு நிச்சயமாக உண்மையை புரிய முடியும், யார் என்ன மறுப்பு கொடுத்திருக்கிறார்கள், யார் என்ன ஜவாப் கொடுத்திருக்கிறார்கள் என்று. நேருக்கு முன்னால் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நஜ்ரானிலிருந்து வந்திருக்கும் கிறிஸ்தவ பாதிரிமார்களுடன் சேர்ந்து ஒரு விவாதத்தை பற்றி எடுத்துரைத்தேன். அதாவது இன்ன ஈசா அத்தா அலைஹில் ஃபனா, அலஸ்தும் தாலமூன அன்ன ஈசா அத்தா அலைஹில் ஃபனா. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் விவாதத்தின் போது, அதாவது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லை, ஆகவே அவர் ஒரு கடவுள் என்ற அந்த
நஜரான் இந்த கிறிஸ்தவர்களுடைய வாதத்திற்கு மறுப்பாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், அலஸ்தும் தாலமூனா அன்ன ஈசா அலைஹில் ஃபனா, உங்களுக்கு தெரியாதா ஈசா அலைஹிஸ்ஸலாமின் மீது அத்தா வந்து விட்டது அல் ஃபனா, ஃபனாவது மரணம், வஃபாத். அஸ்பாபு நுசூல் ஒன்று கூற விரும்புகின்றேன். அதாவது இவர் கூறுவார்கள், இந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் தஃப்சீர் கூடாது என்று. ஒரு ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எடுத்து சொல்லும் போது இது கண்டிஷன்ஸ்க்கு மாறுபட்டு என்று கூறுகின்றீர்கள். ஆனால் ஜைனுல் ஆபிதீன் சாஹிப் என்ன தஃப்சீர் சொன்னாலும் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுண்டா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விளக்கம் கொடுக்கும் போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் ஜைனுல் ஆபிதீன் சாஹிப் சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு கேலிக்குரிய விஷயமாக இருக்கின்றது. ஏராளமான முஃபஸ்ஸிரீன்கள் திருக்குர்ஆனை பற்றி நன்றாக அலசி ஆராய்ந்து, உதாரணமாக நான் சொல்கின்றேன், கபில மௌத்திஹி என்பதற்கு ஹஜ்ரத் இப்னு ஜரீர் கபில மௌத்திஹிம் என்ற கிராத் சொல்லியிருக்கிறார்கள். திருக்குர்ஆனில் இருக்கும் பல கிராத்துகளை பற்றி உங்களுக்கு நல்லாக தெரியும். கிராத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். கபில மௌத்திஹி என்பது கௌல மௌத்திஹிம் என்றுதான் பொருள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸும் இப்னு ஜரீரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அதாவது சஹாபாக்களுடைய அந்த சொற்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாரில்லை. இருக்கே சனது இருக்கு, அதுல இருக்கு சனது. அதே பாருங்கள், சஹாபாக்கள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. சஹாபாக்களை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார். என்று அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி, முஹாஜிரீங்களும் அன்சாரிகளுமான சாபிகூனல் அவ்வலூன் சஹாபாக்கள், வல்லதீன தபௌஹும் பிஇஹ்சானின், எவர் அவர்களை பின்பற்றுவார்களோ, அவர்களுடைய சொற்களை கேட்பார்களோ, ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹுடைய ரிதாமந்தி, அல்லாஹுடைய திருப்தி அவர்கள் கிடைக்கும். அவர்கள் அல்லாஹு அவர்களும் திருப்தி அடைவான், அவர்கள் அல்லாஹுடன் திருப்தி அடைவார்கள். இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கும் அந்த விளக்கத்தை சொன்னோம். உடனே ஒரு கண்டிஷன் வந்து, இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் சஹாபாக்களுடைய பேர் சொல்லக்கூடாதா? அல்லாஹ் சொல்றதை நாங்கள் ஏற்கவா, நீங்கள் சொல்றதை ஏற்கவா? இந்த கண்டிஷன் நான் இப்பொழுது சொல்வதில்லை, அது முடிஞ்ச விஷயம். ஆனால் வமை யத்தபி கைர சபீலல் முஃமினீனா நுவல்லிஹி மா தவல்ல வனுஸ்லிஹி ஜஹன்னமா வஸாஅத் மஸீரா. எவர் சஹாபாக்களை பின்பற்றாமல் அவர்களுடைய விளக்கங்களை ஏற்காமல் இருப்பார்களோ, கைர சபீலில் முஃமினீனா, முஃமினீன்களுடைய அல்லாத வழிகளை பின்பற்றுவார்களோ, அல்லாஹ் கூறின அவர்களில் நான் முகந்திருப்புவேன் என்று. ஆகவே நீங்கள் சொல்லீர்கள், நான் திசையை திருப்புவதற்காக இதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். திசையை திருப்புவதற்காக அல்ல, உண்மையை விளங்க வைப்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டதாக திருக்குர்ஆனில் இருந்தும் ஆதாரம் காட்டினோம், ஹதீஸ்களிலிருந்தும் ஆதாரம் காட்டினோம். ஏராளமான உலமாக்களும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டதாக விளக்கமான முறையில் பல சான்றுகளும் எடுத்து உரைத்த ஹஜ்ரத் மௌலானா ஜைனுல்லாப்தீன் சாஹிப் அவர்களே விட திருக்குர்ஆனை நன்றாக படித்தவர்கள், ஹதீஸின் மீது பரிபூர்ணமான ஒவ்வொரு கிடைத்தவர்கள். அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணி வஃபாத் ஆகிவிட்டதாக சொன்னார்கள். அதில் அபூபக்கரோட குத்பை நான் வாசித்து காட்டினேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் புகாரி சொன்னதை நமக்கு சொன்னோம். பழைய கால இப்னு அரபி, முஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
हजरत अबू अब्दुल्ला मोहम्मद इब्न यूसुफ, हजरत सैयद रिजा, मुफ्ती मोहम्मद अब्दू, मोहम्मद शरतू, मुस्तफ़ा मरीद, उस्ताद करीम शरीफ, उस्ताद अब्दुल वहाब नजार, उबैदुल्ला सिंधी, नवाब अज़मजार, अबुल कलाम आज़ाद, इक़बाल, अल्लामा ஷர் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டதாக குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்லி காட்டினார்கள். சுருக்கமாக நான் கூறுகின்றேன். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வமன் தவஃபைது மின்னா வத்தஃபால் ஈமான், ஜனாதா தொழுகை போதும். வமன் தவஃபைதஹு மின்னா வத்தஃபால் மினல் ஈமான், எவரை நீ வஃபாத் செய்கின்றாயோ அவரை நீ ஈமானுடன் வஃபாத் செய்வாயாக. நான் விளக்கமான முறையில் ஹஜரத் ரசூல் கரீம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 120 வயது வரை வஃபாத்தானதாகவும் அவருடைய கவர் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பற்றியும் விளக்கமான முறையில் எடுத்துரைத்தேன். கடைசியாக கூற விரும்புகின்றேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடன் சேரக்கூடியவர்கள். அந்த இடத்துக்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு சின்ன இது, அதாவது இப்போ கடைசியா சொன்ன கேட்கணும், அவங்க கேட்கணும். அதாவது இந்த கடைசியா சொன்ன விஷயங்களுக்குல்ல இப்ப நாங்க சொன்னது உங்கள்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்து சொல்லலை, சொல்லிடுவேன். நான் அடுத்து உங்களுடைய இது இப்போ நாங்க சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு இப்ப சொல்ல காரணம், ஏற்கனவே திருக்குர்ஆன்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்பதை எங்களுடைய நம்பிக்கையை, எங்களுடைய கொள்கையை நிரூபிப்பதற்கான வசனங்களை வச்சு நிரூபித்தோம் எங்களுடைய கருத்துப்படி. அப்படி நிரூபித்ததுக்கு அப்புறம் இறந்து விட்டார்கள்ங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த மாதிரி அதீதுகளும் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க செனது கேட்டு காட்டி எங்களுடைய கொள்கை இப்படி இருக்கு. திருக்குர்ஆனிலிருந்து இறந்து விட்டதாக நாங்கள் நம்புவதனால நாங்க அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு அப்புறம் அதற்கேற்றவாறு யார் எதை சொன்னாலும் நம்புவோங்கிறதுனால, அதாவது திருக்குர்ஆனுடைய கூற்றுக்கு ஏற்றதா இருந்தா, அதுவும் சென்ற கால மக்களும் சிறந்த தலைவராக இருந்தா அது நிச்சயமாக ஆசையோட கிடையாங்கிற முறையில் தான் அதை நாங்கள் வச்சிருக்கோம். இல்லாமல் நீங்க அதுக்காக வேண்டி தேடி எடுத்து பதில் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய கருத்தை சொன்னோம். கடைசியா இறந்து விட்டாளுங்கிறதுக்கு அப்புறம் குர்ஆன் அடிப்படையில் வரக்கூடிய அவரை பற்றி தெரியக்கூடிய கருத்தை சிலான்னு சொன்னோம். அவ்வளவுதான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை எப்படிங்கிற விலைக்கு சொல்லிடுறேன். இவ்வளோ அவகாசம் கொடுத்தும் வேற எங்கெங்கேயோ தான் போனாங்க. அதுக்கு முன்னாடி சபையில் ஒன்றை எடுத்து வைக்கிறாந்தா சனதோட மூல நூலோடு எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எடுத்து வைக்கவும் வச்சுப்புட்டு அதை பெருசுப்படுத்த வேணான்லாம் சொல்லக்கூடாது. அதனால எனக்கு சனதோட இப்போ வேணும், சனதோட வேணும். நீங்கள் பாட்டுக்கு என்ன சொன்னீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபனா ஏற்பட்டு விட்டது என்று ஜிப்ரீல் சொன்னார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அஸ்பாபுன் நுசூல்ங்கிற கிதாபில் இருக்குன்னு நீங்கள் கொண்டாங்கன்னு கேட்டோம். ஒரு உருது புஸ்தகத்தினுடைய ஜெராக்ஸ் கேட்குறேன். அதில் ஒரு ராவியை காணோம், அறிவிப்பாளரே காணோம். அதுலேயும் எழுதியிருக்கிறாங்க பாருங்க, இந்த அஸ்பாபுன் நுசூல்ங்கிறது ஒரு ஹதீஸ் கிதாபே இல்லை. அதை எழுதினவருடைய காலம் 468. 460 அதுல இருக்குது, இந்த உருதுல இருக்குது. 468வது வருஷத்துல ஹிஜ்ரி 468 ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 468 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தர் எழுதின புஸ்தகம். எந்த அறிவிப்பாளரும் இல்லை, எனக்கு இவர் சொன்னார் அவர் சொன்னார் இல்லை, அல்லது வேற ஒரு ஹதீஸ் நூலை மேற்கோள் காட்டியும் இல்லை. இதை எடுத்து கொண்டாந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போறதுக்கு உங்களுடைய என்ன நோக்கம்? எதுக்கு இதுங்க இந்த இடத்துல சொல்றீங்க? சொல்ல வேணாங்கிறீங்க,
சொல்லிவிட்டு அவங்க நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, இதை நீங்க கண்டுகொள்ள வேண்டாம், ஒரு இதுக்கு தான் சொன்னார்கள். அது என்னதுக்கு அதை சொல்லாம இருக்க வேண்டியதானே? கேமரால காட்ட வேண்டியல விளங்கிடுவாங்க. அப்படிலாம் வேண்டியது உருதுல உள்ள ஒரு சீட்டு தாங்க, அது உருது சீட்டு ஒண்ணுமே இல்லை. அதிலே போட்டிருக்கு புஸ்தகம் 468. இது ஹதீஸா? அடுத்து சொன்னாங்க இது எதுக்கு? ஃபனாவுக்கு, ஃபனாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 120 வருஷம் வாழ்ந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அர்த்தமா ஆச்சுங்க. கன்சுல் உம்மால்னு சொன்னீங்க. சனதை காட்டுங்க, சனதை காட்டுங்க, மூல நூலை காட்டுங்க, மூல நூலை காட்டுங்க, சனதை காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அரபில சொன்னோன்னு ஹதீஸ் ஆயிருமா? இல்ல, கன்சுல் உம்மால்ல சனதை இருக்காது. அழைக்கிறேன் முதல்ல அதுதான் காட்டுங்கிறேன். அது சனது இல்லாம எழுதின ஒரு கிதாப், சும்மா ஒரு ஆள் பேர் தான் இருக்கும். கன்சுலுமால் வேணுமா? கன்சுலுமால் பாக்குறீங்களா? கன்சுலுமால் இருக்குது. கன்சுலுமால்னு சொல்லுவீங்க, அது சனது இல்லாத கிதாப்புன்னு காட்டுறதுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறோம். அது ஆதாரம் எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை. புரியுதா? கன்சுலுமால்ங்கிறது சனதே இருக்காது, சனது இல்லாத கிதாப். அபூ ஹுரைரா சொன்னார்கள், உஸ்மான் சொன்னார்கள், ஒரே ஒரு ஆள் பேர் தான் இருக்கும். இவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மத்தியில எவ்வளவோ காலம் இருக்குது. இவர் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்னு ஏத்துக்கிறதா கன்சுல் உம்மால்ங்கிறீங்க. உள்ள வாசிங்க, கன்சுல் உம்மால் எங்கிட்ட இருக்கு. கொண்டாங்க கொண்டாங்க, வேணும் கொண்டாங்க. அடுத்தது கொண்டு வாங்க. அடுத்தது இப்னு ஜரீர் அவங்களுடைய ரிவாயத்துல மௌத்திஹிம் இருக்குன்னாங்க. மௌத்திஹிம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அது இப்னு ஜரீர்ல சனது இருக்குன்னு சொன்னாங்க. இப்னு ஜரீர் எங்கள்கிட்ட இருக்குது. அதுல ஜுவைபிர்னு ஒருத்தர் வர்றார். இப்னு ஜரீர்ல வந்து சனது உள்ளதுதான். இந்த ஜுவைபிர் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கவே முடியாது. அந்த ஜுவைபிர் அவங்க அப்படி ஒரு ஆள் இல்லை. அவருக்கு முந்தி யார்கிட்ட அறிவிக்கிறார், அவரிடமிருந்து யார் அறிவிக்கிறார், ரெண்டையும் பார்த்து அவரை நிரூபிக்கணும். எல்லாம் தேடி பார்த்துக்கிட்டோம். பார்த்துட்டு தான் கபல மௌத்திஹிம் உள்ள சனது என்ன, அது சனது தானா, ஆளை யாருன்னு தெரியல, இன்னாருன்னு தெரியாத ஒருத்தராக அறிவிக்கிறார். இதுதான் இந்த இதனுடைய நிலைமை. எங்க இருக்கு அதை காட்டுங்க. எங்க சனது இருக்கு? எங்க இருக்கு? பக்கத்து கரெக்டா கேட்குறீங்க. இதுங்க வரலாம். முதல்ல என்ன, முதல்ல ஒன்னொன்னு பார்க்கணும்ல. இதுல வெள்ள பால் வாங்க. சரி பாருங்க. எங்க இருக்கு? இங்க பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு நான் சொல்றேன். இருக்கு பாருங்க. இப்னு சாதின் அனில் அமசி அன் இப்ராஹிம் முர்சலன். இப்ராஹிம் முர்சலாரி அதிலே சொல்றாரு. முர்சல், முர்சல்னா என்ன? சஹாபி இல்லை, இடையில ஆட்களே இல்லை. இப்ராஹிம் சஹாபி இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் பார்க்கவும் இல்லை. இப்ராஹிம் முர்சலா, இப்ராஹிங்கிற ஒரு ஆள் பிந்தி காலத்துல வந்தவர். அவர் சொல்றார், வார்த்தை இருக்குது. இப்ராஹிம்ங்கிறவர் அவங்க கொண்டு வந்தவர் இதான் இருக்குது. அதனால விதிக்கு மாறி எடுத்து பாருங்க. அந்த 120 வருஷத்துக்கு உள்ள எடுத்து பாருங்க. முர்சல் அதுல வேற போட்டிருக்கு. அதான் ஒரு வேடிக்கை என்னன்னா, சும்மா விட்டாலும் இப்ராஹிம் சஹாபிங்களாம், முர்சல்னு அதுல போட்டு வச்சிருக்கு. முர்சல் என்ன சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெளிவா பேசப்பட்டிருக்கு. சரி வருவோம், விஷயத்துக்கு வருவோம். அதனால இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல என்ன சொன்னதுனால சொல்றேன். இந்த ஊருக்கு இதான் காட்டுவாங்களது. நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு நேர்மை இருந்தால் ஆரம்பத்தில் காட்டியிருக்கணும். நான் புதுவாதம் எடுத்து வைக்க கூடாது, இந்த நேரத்தில் காட்டக்கூடாது. இவ்வளவு ஆரம்பத்தில் காட்டியிருக்கணும் இல்லையா? இப்போ வந்து காட்டினா நான் அதுக்கு தான் பதில் சொல்லுவேன்னு முன்னாடி அறிவிச்சிருக்கிறதுனால அது சொல்ல மாட்டேன். டைம் இருந்தாலும் சொல்லுவேன். இப்போ கொண்டாந்து எதுவும் காட்டக்கூடாது. ஆரம்பத்தில் காட்ட 2 நாளில் காட்டியிருக்கலாம். திருப்பி வேற என்னென்னமோ சொல்லிட்டு நேரம் ஒதுக்குனீங்களா இல்லையா? அப்போலாம் காட்டியிருக்கலாம். அதான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு
இதை முடிச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். இது முடிச்சுட்டு நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அதாவது இம்மின் அகலில் கிதாபி, இதுக்கு சொன்ன அவங்க சொன்ன ஒரு பதிலுன்னு சொன்னது, அகல கிதாபுல யாரா இருந்தாலும் இல்லால யூமினன்ன பிகின மேல்கூறிய செய்தியை அவங்க சொன்னது, மேல்கூறிய செய்தியை நம்புவார்கள், இனி நம்புவார்கள் கபுல மௌத்திகி, அந்த அகல கிதாப் இருக்கார அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது. ஒவ்வொரு அகல கிதாபும் அவன் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி மேலே சொன்ன செய்தியை நம்புவான். ஒவ்வொரு அகல கிதாபும் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்பிடணும். என்ன அர்த்தம் வருது? அந்த அர்த்தம் சரியில்லைங்கிறதுக்கு காரணம் சொல்றேன், பொருந்துதான்னு பாருங்க. ஒவ்வொரு அகல கிதாபும் ஒவ்வொரு யூதனும் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து அந்த ஒவ்வொரு யூதனும் என்ன ஈசா சிலுவையில் அறையப்படல, கொல்லப்படலை அப்படின்னு கரெக்டாக நம்பிடுவானா, கரெக்டாக குரானில் சொன்ன மாதிரி நம்பிடுவானா ஒவ்வொரு அகல கிதாபும் அப்படின்னு தான் அர்த்தம் வருது அதுக்கு. இது சரியா தானே வருது? நீங்கள் சொன்னதில் அதை விலைக்கு சொல்லாமல் விட்டாங்க, இதை ஹும்மோண்டு அதை வச்சுக்கிறோம் நாங்கன்ட்டாங்க. அது சரியான்னு பார்க்க வேணாமா? நீங்கள் சொல்கிற அர்த்தம் பொருந்துதான்னு பார்க்க வேணாமா? ஒவ்வொரு அகல கிதாபும் அவன் மௌத்தா வர்றதுக்கு முன்னாடி மேலே கூறப்பட்ட செய்தியை நம்பி விடுவான். மேலே கூறப்பட்டது என்ன? ஈசாவை கொல்லலை, சிலுவையில் அறையலை. அந்த காலத்தில் உள்ள யூத நம்புவாண்டாலும் கண்ணு முன்னாடி பார்த்தா நம்பினாண்டலாம். இவனுக்கு ஒரு தனி வகை வரும் போல இருக்கு. யாருக்கு? இந்த அகல கிதாபுக்காரன் வகை வந்து அப்போ இந்த மாதிரி இல்லை கடன் நம்பிக்கிறோம் மூத்தா போகிறதுக்கு முன்னாடி பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாதம் இல்லை, புது வாதம் இல்லை, அதுக்கு ஆதாரம் ஹத்தசனா இப்னு பஷார் சனதோட சொல்லி போடுறாங்க. قال حدثنا عبد الرحمن قال حدثنا سفيان عن ابي حسين عن سعيد بن جبير عن ابن عباس. அவ்வளவும் நம்பகமான அறிவிப்பாளர்கள், ஒருவரிடமும் ஒரு குறையும் கிடையாது, நிரூபிக்க நாங்கள் தயார். ஓ இம்மின் அகலில் கிதாபி அவர் சொல்றார், ஓ இம்மின் அகலில் கிதாபி இல்லால யூமின் கபுல மௌத்திகி கால கபுல மௌத்தி ஈசா இப்னு மரியம். கபுல மௌத்தினா என்ன அர்த்தம்? கபுல மௌத்தி ஈசா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் தஃப்சீர் செய்வதற்கே உள்ளவர்கள், அவர்களே முமீத்துக்க என்று சொன்னார்கள். சனது இல்லாமல் சொன்னீர்கள், புகாரில் இருக்குன்னீங்க. அப்புறம் இன்னொரு கிதாபை காட்டினீங்க, உம்துல் காரின்னீங்க. 800 வருஷம் இருக்குன்னோம், ஒரு சனது அது காட்ட முடியல உங்களுக்கு. அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கபுல மௌத்திஹி என்றால் கபுல மௌத்தி ஈசா இப்னு மரியம். முதல்ல நீங்க யூதன் பொருந்தவும் இல்லை, நீங்க சொல்ற பொருந்தவும் இல்லை. ஒவ்வொரு யூதனும் அவன் மௌத்தாவதுக்கு முன்னாடி கரெக்டான ஈமானுக்கு வந்துடுவான். கரெக்டான ஈமான் தான் அது முன்னாடி சொன்னது, அது ஏத்துக்கிற முடியல. ஒவ்வொரு யூதன் கரெக்டா மௌத்தா போயிடுவான்னா ஒருத்தன் காஃபி, ஒரு யூதன்ல ஒருத்தன் கூட காஃபி கிடையாது போல இருக்கு. மௌத்தாவதுக்கு முன்னாடி கரெக்டா ஈமான் கொண்டு யூதன்னா ஒருத்தன் கிடையாது. அப்படி பார்த்தா யூத கிறிஸ்தவனே கிடையாது. இந்த ஆயத்துக்கு பிறகு எவன் யூத கிறிஸ்தவனா இருக்கிறான் அவன் என்ன செய்வானா? மேலக்குரிய செய்தியை கரெக்டா நம்பிடுவானா. என்ன நம்பிடுவான்? அவர் ரசூலுல்லாஹ் நம்பிடுவான், அவரை கொல்லலன்னு நம்பிடுவான், சிலுவையில் அறை இந்து கொள்ளவில்லை வருத்தப்படி அதை நம்பிடுவான் இல்லையா? எல்லாத்தையும் நம்பிடுவான். புகுத்தான் மரியம் மீது இட்டுக்கடி தான் சொல்லிவிட்டோம். அது அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றலால் அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார், இவ்வளவையும் நம்பி அவர் கடவுள் இல்லைன்னு நம்பி ரசூலுல்லாஹ் நம்பி தூய்மையான ஈமான் உள்ளவனா என்ன செஞ்சிருவான்? அவன் போயிடுவான். இவன் எங்க இருந்து அந்த இல்மு வந்து கிடைக்கும்? இதான் சரியா இருக்கா? இது அர்த்தம் பொருந்தவும் இல்லை, இந்த அர்த்தம் பொருந்தவும் இல்லை. கேளுங்க, கிதாப் பேரா இப்னு ஜரீர். ஜுவைபீர் சொன்னீர்ல, யாருன்னு தெரியாத ஆளு. இப்னு ஜரீர் 4வது பாகம் பக்கம் 14 வேணும்னா கிதாப் வாங்கி பார்த்துக்கிறேங்க, இருக்கு. இதே செய்தி இது ஒண்ணுல மட்டும் இல்ல, ஹாக்கிம் என்ற நூலில் இருக்கிறது. நம்பகமான அறிவிப்பாளர்கள்ல புகாரி முஸ்லிம் அவர்கள் அறிவிப்பாளர்களுக்கு என்ன ஷரத்து போட்டிருக்கிறார்களோ அந்த ஷரத்துப்படி வடிகட்டப்பட்ட அறிவிப்பாளர்களால் அறிவிக்கப்பட்டுகிறது. ஷர்த்துன் சஹீஹுன் அலா ஷர்த்தி ஷைஹைனி அப்படின்னு ஹாக்கிமும் சொல்றாரு. அது ஹதீஸை நோண்டி பார்க்கறதுக்கே உள்ள ஹாபில் முன்திரி அவர்கள் அதனுடைய அடிக்குறிப்புல அது சரிதான், ஹாக்கிம் சொன்னபடி அவ்வளவு நம்பகமான ஆள்கள் தான் அப்படிங்கிறாரு.
அந்த அறிவிப்பாளர்கள் நாங்க ஊருக்கா தனியா தேடி பார்த்தோம், எங்கேயாவது ஒரு குறை இருக்குதான்னு சொல்லி எல்லாம் வந்து பரிசுத்தமான வெயிட்டான ஆட்கள். பரிசுத்தம் வேற மாதிரி எடுத்துக்காது, வெயிட்டான ஆட்கள். அப்படிப்பட்ட வெயிட்டான ஆட்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி 2 நூல்ல இருக்குது. ஹாக்கிம்லையும் இருக்குது, இப்னு ஜரீர்ல இருக்குது. வேணும்னா எடுத்து பார்த்துக் கொள்ளலாம், கேட்டா தருவோம். முடிச்சுக்கும் கேட்கலாம். இப்போ நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம், கடைசியாக மறுவு தானே. கேட்டால் எடுத்து காட்டுவோம், உடனே எடுத்து போய் வச்சுக்கிறீங்க. நீங்கள் கேட்கும்போது கொடுக்குறது ஹாக்கிம்ல இந்த தான் இருக்கு. ஏன் போட்டு எடுத்து நான் வச்சு தான் இருக்கிறோம், எடுத்து கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதை ஹாக்கிம் தான் இருக்குது. காட்டிக்கிறோம். இதான் அல் முஸ்ததரக் அல ஸஹீஹைன் லில் ஹாக்கிம். இதுக்கு பேர் முஸ்ததரக்கு, ஹாக்கிம் எழுதுனது. தப்ரியும் இருக்கு, இந்த இருக்கு தப்சீர் தப்ரி, இந்த பாகத்துல தான் இருக்குது. தப்சீரு தப்ரி பார்த்துக்கிறங்க. கிதாப் 3 நூலை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா, ஒப்பந்தப்படி கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இன்னொன்று கவனிக்கணும், ஒரு நல்ல முக்கியமான செய்தி கவனிக்கணுங்க. ஒப்பந்தத்தில் எதுக்கு நம்ம எழுதணும்? எந்த ஒரு செய்தியும் சொல்றது நம்பகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எழுதணும். மூல நூலையை கொண்டு வாங்கணும். மூல நூலை காட்டாம இருந்தால் அதுல ஒரு பிரச்சனை வரும். உருதுக்காரர் ஒருத்தர் அஸ்பாபுன்னு சொல்லி இருக்குன்னு எழுதுறாரு, அவருடைய வருஷம் இப்படி இப்படிப்பட்டதை கொண்டாந்து ஒரு சீட்டை கொண்டாந்து இப்படி காட்டினா இது வந்து இது சரியா, வாதத்துக்கு சரியா? நானும் ஏதாவது உருது கிதாப்ல ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டினா சரியா வருமா? கால ரசூல்லாண்டு எத்தனை இட்டு கட்டினப்பட்ட ஹதீஸ் இருக்கு தெரியுமா? ரசூல்லா சொன்னாங்கண்டு ஒரு அறிவிப்பாளர் இல்லாம ஒண்ணும் இல்லாம இப்படிலாம் கொண்டாந்து ஒரு கருத்தை நிலைநாட்டணும். எதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. புரியுங்கிறீங்க, மக்களுக்கு புரியுங்கிறீங்க, கண்டிப்பா புரியும். காட்டினீங்களா இல்லையா? அகலதக்கு காட்டினீங்கல்ல, அரபில நீங்களா ஜோடிச்சு படிச்சீங்கல்ல. அகலதக்கு ஒரு அர்த்தம் படிச்சு இல்லைங்க, படிச்சுட்டு காட்டாத அரபி இல்லை, உருதா இருக்கா இல்லையா? அதில் காட்டணும்னு தெரிஞ்சா இல்லையா? டிக்ஷனரியில இருந்து ஹதீஸ் நூல்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு சீட்டை கொண்டாந்து காட்டிட்டு போனான்னா அது சரியில்லை. இது திடீர் விவாதம் இல்லை, முன்கூட்டியே சொல்லப்பட்ட விவாதம். முன்னாடி சொல்லியிருக்கிறேன், எல்லா தயாரிப்புகளோடவும் வந்திருக்கணும்னு சொன்ன விவாதம். அடுத்தடுத்த தலைப்புகள்லையாவது இந்த முறையை நீங்க கையாளுங்க. எந்த அதிசயம் மூல நூலை கொண்டாந்து வைங்க, அப்பதான் நம்ம ரெஃபர் பண்ணி உறுதி பண்ணிக்கிற முடியும். ஹதீஸ்ல இருக்குன்னா ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? ஹதீஸ்ல இருக்குன்னு எவனா ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறோம், அப்படிப்பட்டவங்களாம் தோன்றலாம் பிற்காலத்துல. ரசூல்லா சொன்னாங்கன்னு புகாரில இருக்குன்னு கூட இன்னொரு கிதாபுல எழுதி வச்சுக்கிறோம், புகாரில் இருக்காது உண்மையில. அப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. இந்த தகலாண்டு ஒரு ஆள் எழுதினாரு, அதுல புகாரில் இருக்குன்னு 2 ஹதீஸை போடுறாரு, அது புகாரில் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆள் கிதாபு. அதனால இப்ப நல்லா தெளிவாகி போச்சு. கபல மூத்திஹி அப்ப இப்ப வாங்க விஷயத்துக்கு வாங்க. எல்லாம் அடிபட்டு போச்சா? இம்மின் அகலில் கிதாபி, எந்த ஒரு அகல கிதாபாக இருந்தாலும் இல்லால யூமினன் நபிஹி, அவரை வேணாம்ங்கிறீங்களா? மேலக்குரிய செய்தி என்று வச்சுக்கிறீங்க, அதனால ஒண்ணும் இல்லை. மேலக்குரிய செய்தியை நம்பாமல் இருக்க மாட்டார்கள். கபல மௌத்திஹி, மௌத்திஹி ஈசாதான், மௌத்திஹி என்பது ஈசாதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அவங்க கருத்தை ஏத்துக்கிறல, நீங்க சொல்லும் போதே சனது தான் கேட்டேன். இப்னு அப்பாஸ் சனது காட்டுங்க, அதுதான் நீங்க காட்டினீங்க. உம்தத்துல் காரில போய் காட்டினீங்க, சனது இல்லாத ஒரு கிதாப்ல இருந்து இல்லையா? அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னார்களுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, அகல கிதாப் கொண்டு வச்சா பொருந்தவும் மாட்டேங்குது. அகல கிதாபு கொண்டு போய் அங்க திருப்புனா பொருந்த மாட்டேங்க. ஒவ்வொரு அகல கிதாபு மௌத்தா போறதுக்கு முந்தி உண்மையான மூமினா மௌத்தா போவாண்டா சரியா இல்ல, கரெக்டான நம்பிக்கைக்கு வந்துருவாண்டா பொருந்தல. நீங்க சொன்னது பொருந்தவும் இல்லை, அதை பொருத்தி காட்டி விளக்கவும் இல்லை. நீங்க உங்களை அவகாசம் இருந்து நான் சொன்னதுல கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்குமே நீங்க என்ன செய்யல, பதிலும் சொல்லல. நான் ஏற்கனவே அறிவிச்சபடி இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆயத்தில் இன்னொன்னு கேட்டாங்க, லா யுமினூன இல்லா கலீலா, குறைவாகத்தான ஈமான் கொள்வார்கள் இருக்குது. குறைவாகத்தான ஈமான் கொள்வார்கள் இருக்குது, குர்ஆன்ல தான் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் இருக்குது, இம்மின் அகலில் கிதாபி இல்லால யுமினன் நபிஹி கபல மௌத்திஹி. அழகா ஆக என்ன அழகான வார்த்தை அல்லாஹ் பிரயோகம் பண்றான். குறைவாக ஈமான் கொள்வார்கள் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டான். இது சாதாரணமான நிலையில உள்ளது, குறைவா தான் ஈமான் கொள்வாங்க அவரை, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி, அவர் அவரை பார்க்குவோம்ல, பார்த்ததான ஒரு மௌத்தாருக்கு முன்னாடி பேச முடியும். அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் ஈமான் கொள்வான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொள்வான். யூதர்ல கொஞ்சம் பேர் தானே வர்றாங்க, கிறிஸ்தவர்ல கொஞ்சம் பேர் தானே உண்மையான மார்க்கத்துக்கு வர்றாங்க. அது கொஞ்சம் தான் ஈமான் கொள்வார்கள், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துல மட்டும் அவ்வளவு பேர் ஈமான் கொள்வான். எந்த ஒரு கட்டம்? கபல மௌத்திஹி, அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஈமான் கொள்ளுவான். எவ்வளவு அழகா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதை ஒட்டி நான் எடுத்து காட்டின எதுக்குமே பதில் சொல்லவில்லை. அதனால இந்த ஆயத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இப்போதும் உங்கள் நேரத்தை
வேறு எதையோ எடுத்து சொல்வதற்கு தான் நீங்கள் பயன்படுத்தினீர்கள். அதனால நான் புது ஆதாரத்தை எடுத்து வைக்க மாட்டேன். நான் ஒரு நாகரீகத்தை கட்டுப்பட்டு போகணும். நீங்க மாதிரி கடைசி அமர்வுல சொல்லிட்டு போயிடலாம், சனதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி எடுத்து வைக்க மாட்டேன். சொன்னபடி இருப்பேன். புது ஆதாரம் நான் எதுவுமே எடுத்து வைக்கல. ஒரு ஆதாரத்தை தான் என்னை எடுத்து வைக்க விட்டீங்க. ஏன்? பதில் சொல்லி இருந்தால் ஒழுங்கா, அல்லது ஒழுங்கா மறுத்து இருந்தால் அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்லிடுறேன். சொல்ல விடல. ஆக அந்த ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவதற்கு முன்னாடி இனிமேல் ஈமான் கொள்வார்கள், அவ்வளவு தான், இனிமேல் நடந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ் நிறைய புது ஆதாரமா போயிடும். ஆக அது ஆதாரங்கிற அடிப்படையில் நான் எடுத்து வைக்க மாட்டேன். இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகவில்லை என்று. அது மாதிரி பர்ரன் ஹையன் 2 ஆயத்து, இம்மின் அஹ்லில் கிதாப் 1, பர்ரம்பி வாலிதத்தி 1, அது 3 நாளா சொல்லி 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 பார்த்தாலும் உங்களுக்கு நிக்கல. இதாவது 5 அமர்வு, 5 சிட்டிங். பர்ரம்பி வாலிதத்தி மாதும் ஹையா பர்ரம்பி வாலிதத்தி முத நாள்ல நடக்குது. இது நாங்க எடுத்து வைக்கல, முத நாள் நீங்க எடுத்து வச்சீங்க. நீங்க எடுத்து வச்ச உனையே நாங்க எங்களுக்குள்ள நாங்க சொல்லிவிட்டோம். அன்னையில இருந்து நடந்துகிட்டு வருது. அதை சொல்லி பார்த்தீங்க, இதை சொல்லி பார்த்தீங்க, மாதும் தண்டிங்க, காண சாரண்டிங்க, தாமுண்டிங்க, 2 புள்ளிங்க, அப்புறம் அத்துப்புண்ணு, அதில் சலாத்துல அத்துப்புண்டிங்க. அப்பளவுக்கும் பதில சொல்லி 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 கடைசியா அது அப்படியே நிக்குது, பதில் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு நிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 மபூல் வராதுன்னா அதுக்கு பதில் சொன்னார். வேற பதில் இல்ல அதுக்கு. அதுல சொல்ல வேண்டிய பதில்னா 2 மபூல் அதுக்கு வராதுன்னாரு. இது 2 வாவு போட்டு வர்றது 2ல கணக்கு சேராதியா, அது எத்தனை மபூல்? 1 மபூல் தான். 100 போட்டாலும் எல்லாம் சேர்ந்து 1 மபூல் தான் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டிவிட்டேன். அதனால அது ஒரு பதில் தான் அதுக்கு இருந்துச்சு, அதுக்கும் பதில் சொல்லியாச்சு. 2 வசனங்கள் நான் எடுத்து வைத்தது ஒன்று, நீங்க எடுத்து வைத்ததிலேயே ஒன்று எனக்கு. ஆக நான் எடுத்து வச்சது ஒன்னா இருந்தாலும் நீங்க மல்மசையை விட்டுருவோம், வேணாம் விட்டுருவோம். அது ரொம்ப அதுக்கு சர்ச்சை பண்ணிட்டு இருக்க வேணாம். நீங்க எடுத்து வச்சதையே நான் மாத்திருக்கிறேன். ஒரு இதுக்கு வேதனா வார்த்தைக்கு சொல்லல, அதான் அந்த கருத்து இல்லையா? அப்ப 2 வசனத்தில் இருந்தும் ஹயாத்தோட இருக்கும் காலமெல்லாம் தாயாருக்கு உதவி செய்யற காலமெல்லாம் தான் அவருக்கு இது கடமை. அது வரைக்கும் தான் அவர் நபி என்பது தெளிவா தெரிகிறதுனால தாயாருக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் அவர் ஹயாத்தா இருப்பார் என்பதை அது சொன்னுச்சு. அதுல ஏதாவது ஒரு மூலையில சின்ன சந்தேகம் ஒட்டிக்கிட்டு இருந்தா கபலமூத்திகி என்பது தெளிவாகவே நீக்கிவிட்ட காரணத்தினால தவப்பாக்கு சொல்லுங்க நிலை இல்லையா? 2 ஆயத்துல சொல்லப்படுது ஹயாத்தா இருக்கிறாங்க. தவப்பாவுக்கு பல அர்த்தம் கொடுக்க சாத்தியம் இருக்குங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். பல அர்த்தம் கொடுக்கறதுக்கு நீங்க கேட்டு அதே அர்த்தம் கொடுக்க நான் சொல்லல, கைப்பற்றுதலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப 2 ஆயத்தோட இந்த ஒரு ஆயத்து முரண்படக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? கைப்பற்றினேன்னு சொன்னா இந்த 2 ஆயத்தும் நிராகரிக்கப்படாது. இல்ல மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஆயத்து 1 2 நம்பரை வச்சு சொல்லல, ஒரு ஆயத்து சொன்னாலும் ஏத்துக்கொண்டு தான் வேணும். அது அந்த அர்த்தத்துல சொல்லல. இந்த ஒரு ஆயத்தை நீங்க சொன்ன அர்த்தத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை விட தெளிவாக சொல்லக்கூடிய இந்த 2 ஆயத்தையும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அல்லது அர்த்தமற்றதாக்குகிறீர்கள், அல்லது அதுக்கு என்ன செய்றீங்க? அது ஏதாவது ஒரு மக்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க ஆகுது. இப்ப அழகா பொருத்தி வச்சு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் கேட்கிறான். அவர் சொல்றாரு, குன்து அலைஹிம் ஷஹீதன் மாதும் ஃபீஹிம், நான் அவர்கள் இருக்கும்போது இங்க ஒரு ஆயத்து மாதும் ஹையன் வந்திருக்குது. அந்த ஹையன் கூட அதுல போடல. மாதும் ஹையன் இங்க வந்த மாதிரி அங்க வரல. மாதும் ஹையன் சேர்ந்து வந்தா ஹயாத்தோட இருக்கும்போது அப்புறம் வஃபாத் ஆகும்போது வரும். மாதும் அவர்கள்ட்ட இருக்கும்போது, அவர்கள் இல்லாமலும் அவர் ஹயாத்தா இருப்பாரு. மாதும் உள்ளே கண்டிப்பா ஹயாத்துன்னு வராது. வரும்னா இந்த இடத்துல பர்ரம்பி வாலிதத்துல மாதும் ஹையான்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அப்ப மாதும் மட்டும் அதுல வருது. அவர்கள் இருக்கும்போது ஹயாத்தா வேற இடத்துல அவர் இருப்பாரு. அதனால அதுக்கு ஹையன் போட வேண்டிய அந்த இடத்துல ஹையன் போடல. அப்படி சொன்ன காரணத்தினால பலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிய பொழுது, கைப்பற்றுதல்ங்கிற அர்த்தம் அகராதியில இருக்குது என்ற காரணத்தினாலையும் இந்த 2 ஆயத்தும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு மறுக்கவே முடியாமல் அதை மறுங்க நான் சொல்லியும் கூட வேற எதையும் மறுக்காதீங்க. இதை மறுக்கலன்னா உங்க பாயிண்டே போயிடும். நீங்க சொன்னதை பிடிச்சிட்டு சொல்றதை விட நான் சொன்னதை மறுத்துட்டீங்கன்னா உங்க இது நிலை பெற்று போயிருங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கும் போது கூட இந்த மாதிரி அவசிய நேரத்தில் கூட இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல. இது நீங்க மறுக்க முன் வரல, மறுக்க முடியல, மறுக்க சான்று இல்லை. அப்படிங்கிறதுனாலையும் இந்த 2 வசனத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஐயத்திற்கு இடமில்லாமல் தெரிவதால் இதற்கு முரண்படக்கூடாது என்பதற்காக அந்த தவஃபா என்பதற்கு கைப்பற்றுதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது என்ற காரணத்தினால்
அதை முரண்படக்கூடாதுங்கிறதுக்காக, நல்லா கவனிக்கணும், 2 ஆயத்தோடு முரண்படக்கூடாதுங்கிறதுக்காக என்னை கைப்பற்றிய பொழுது எல்லா சந்தேகம் தீர்ந்துருச்சு. அவருக்கு இப்படி தெரியும்னு சொல்லுவாரு, தெரியாதுன்னு இப்படி சொல்லுவாருன்னு கேட்டது மறுபடியும் கேட்டீங்க, கேட்டுருக்க கூடாது. லாயில் மலான்னு எல்லாரும் சொல்லுவாங்க, முதல் பதில் சொல்லியாச்சு, அட்வான்ஸா அது முதல் சொல்லியாச்சு. ஆக எந்த சந்தேகமும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறப்பால் அற்புதமாக பிறந்தார்களோ, பிறப்பில் எப்படி அவர்கள் அற்புதமாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுனா அவர்களுக்கு இறப்புலையும் ஒரு அற்புதம் கொடுத்திருக்கிறான். அதிசயமான முறையில வந்து இறப்பார்கள். அறிவையெல்லாம் அறிவுக்கு பொருந்தலன்னு சொல்லக்கூடாது. அறிவுக்கு பொருந்தாட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது மாதிரி ஒன்று உலகத்தில் நடக்க வச்சு காட்டினா, உசைரை வச்சு காட்டினா. நான் நிறைய சொல்ல, அவ்வளோ கோர்வு பண்ணி பாருங்க, வெறும் பகத்தறிவு கொண்டு மட்டும் பார்க்காம அல்லாஹ் சொன்னால நடக்கும் அல்லாஹ்வுடைய வல்லமையை கருத்துல கொண்டு பாருங்க என்று கூறி, எந்த சந்தேகம் இல்லாமல் இதெல்லாம் நான் குல் நப்சு தாயகத்தில் மூத்து சொன்னீங்க, இருச்ச உண்டு, இது அப்ப சொல்லியிருக்கணும். நான் சொன்னதுக்கு பதில் சொல்ற நேரத்தில் நீங்க புது புது ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. குல் நப்சு அதுல ஒரு ஆதாரமும் இல்லை. ஒவ்வொரு நப்சும் முகத்தை சுவைக்கக்கூடியது, பின்பு எங்களிடத்துல திரும்பி வருவீர்கள்னா இந்த இருச்சவுண்டு சொல்ற அவ்வளவு இடமுமே மகசர் விசாரணை தான் குறிப்பிடுது இல்லையா? அந்த விசாரணைக்கு வர்றதாங்க எல்லாம் சொல்லி காட்டுறோம். அந்த விசாரணைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிருக்குது, அந்த விசாரணைக்கு இல்லை. அது விரிவா பதில் சொல்ல வேண்டி இருக்குது, எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. ஒன்னு சொல்ற நல்லா கேளுங்க, நீங்க இப்ப எடுத்து வைக்கிறீங்கள அதை கேட்டு நாங்க பதில் எடுக்கல. நீங்க சொல்ற அவ்வளவு ஆதாரத்திலும் ஹக்கு இருக்குமாண்டு நாங்க பரிசீலிச்சோம் 10 நாள் உட்கார்ந்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால சொன்னோன்னு எங்களுக்கு பதில் சொல்ல முடியுது. பெரிய திறமைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அவ்வளவு ஆதாரங்களையும், நீங்க இன்னும் சொல்லாத ஆரம்பிச்சிருந்தா கூட அது எங்களுக்கு தெரியும். அவ்வளவு ஆதாரங்களையும் அதற்கு பதிலையும் அந்த பதிலுக்கு பதிலையும் அவ்வளவையும் நாங்கள் பரிசீலித்து பார்த்து தான் வந்து இங்க நிற்கிறோம். அது ஹக்குன்னா அப்ப ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற பார்வையோட நாங்க 6 பேர் உட்கார்ந்து பரிசீலனை பண்ணோம். அல்லாஹ்வுடைய வேத வசனத்துக்கு முரண் வருதுங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இவ்வளவு தெளிவா சொல்லி, வசனம் குழப்பமா போயிடுது, அர்த்தமற்றதா ஆகுது. 2 இடத்துல அர்த்தமற்றதாக்குனீங்க. 2 இடத்துலையும் பர்ரம்பி சலாத்துல சொல்லி இலக்கணத்துக்கும் குரானுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அங்கேயும் அர்த்தமற்றதா குரானை அர்த்தம் நிராகரிக்கிற அளவுக்கு கொண்டு போனீங்க. இங்கேயும் வந்து ஒரு அர்த்தம் இல்லாம ஆக்குறீங்க. அப்படி ஆக்காம எல்லா நம்பிக்கையும் வெளியெடுத்து வச்சுவிட்டு, எல்லா நம்பிக்கையும் மௌத்த ஆயிட்டாருங்கிறதும் தூக்கி தனியா வைங்க, மௌத்த ஆவலங்கிறதும் தூக்கி வைங்க. பாருங்க, மௌத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நம்புவான்னு சொல்றாங்க. சரி, அது இருக்கு, அந்த மௌத்துங்கிற அர்த்தம் அதுக்கு இருக்கு, வச்சுக்கிருவோம். இது என்ன சொல்லுது? மௌத்துங்கிற அர்த்தமும் சேர்ந்துருக்கு. இதுக்கு என்ன சொல்லுது? மௌத்துக்கு முன்னாடி மௌத்தாவலன்னு விளங்குது, பர்ரம்பி வாலிபத்தி உசுரோடு இருக்காருன்னு விளங்குது. 2 இடத்துல அவர் இன்னமும் இருக்காருங்கிறது தெளிவா தெரியுது. இதுல பார்த்தா மௌத்துங்கிற அர்த்தம் இது கொடுக்கலாம், இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாங்கிற சாத்தியமான வார்த்தை அது. இது இன்னொரு அர்த்தம் கொடுக்கலான்னு சாத்தியம் இல்லாத வார்த்தை. அப்ப மௌத்துக்கில இன்னொரு அர்த்தம் கொடுக்க சாத்தியம் இல்லாத வார்த்தை. அப்படி இருந்தா அதை வச்சு இப்படி ஒரு சாத்தியம் இருக்கு, அப்படி ஒரு சாத்தியம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் சொன்ன தவஃபாவுக்கு எவ்வளவு சாத்தியம் சொன்னேன். இப்படி சாத்தியம் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு இடம் இல்லாத வார்த்தை இது. அதாவது தவஃபான்னு சொல்லும் பொழுது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், சமனு அப்படி இப்படின்னா என்னத்தையாவது அதில் சொல்றதுக்கு இடம் இருக்குது. இதுல ஒண்ணு சொல்றதுக்கு உங்களுக்கு இடம் இல்லாத அளவுக்கு, 2வது கருத்துக்கு கடுகளவும் முனையளவு கூட இடமில்லாத அளவுக்கு மௌத்தாகவில்லை, இனிதான் மௌத்தாவார்கள் என்று 2 வசனம் சொல்ற காரணத்தினாலதான் இதுக்கு முரண்படக்கூடாதுன்னு பலம்மா தவப்பைத்தனி என்னை நீ கைப்பற்றிய பொழுது என்று சொன்னோம். ஆக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நாங்கள் எடுத்துக்கொண்டது சின்ன நேரமாக இருந்தாலும், சின்ன வாய்ப்பா இருந்தாலும், எங்களுடைய ஏனைய சான்றுகளை எடுத்து வைப்பதற்கான நேரத்தை நீங்க தரல. அதுக்கு பதில் அப்பவே சொல்லி இந்த மாதிரி வேற வேற விஷயம் சொல்லாம இருந்தா இன்னும் 2 சொல்லி இருக்க முடியும். கடைசி நேரத்தில் நான் சொல்லிட்டு போறது நல்ல முறையே கிடையாது என்ற காரணத்தினாலையும் இதோட என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வேற எதுவும் நம்ம சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எங்களுக்கு உங்க மேல எந்த காழ்ப்பும் கிடையாது. சில விஷயத்தை கிண்டல் அப்படிலாம் நினைச்சீங்களா இல்லையா? அது இருந்தால் நீங்க மன்னிச்சு கொள்ளலாம், தனிப்பட்ட முறையில் பின்படுத்தியிருந்தா. அது நோக்கம் இல்லை. உங்களுடைய திறமையில எங்களுக்கு எந்த குறவும் கிடையாது. நீங்க கொண்டிருக்கிற அந்த வாதம் சரியில்லாதனால உங்களால முடியல. ஹக்குக்கு இருந்தால் உங்களால் வாதிட்டு இருக்க முடியும். உங்க திறமையில நீங்க குறைஞ்சவங்கண்டோ, நாங்க பெரிய திறமசாலிகளோ அந்த அர்த்தமும் இல்லை. உங்களை வந்து நாங்க புண்படுத்துற நோக்கமும் இல்லை. அந்த கொள்கை குரானுக்கு உதைக்குதேன்ற அந்த நேரத்தில் சில வார்த்தை எங்களையும் மீறி, இந்த தலைப்பில் எங்களையும் மீறி சில வார்த்தை உங்களை புண்படுத்துற மாதிரி வார்த்தையில ஒரு தலைப்புல இப்படி நம்ம 2 பேரும் பரஸ்பரம் இருந்து கொண்டால் நல்லா ஒரு நல்லபடி அடுத்த தலைப்புகள் போகும். அதனால இதே மாதிரியான அணுகுமுறை அடுத்து தொடரணும் என்று கூறிக்கொண்டு, நான் எங்களுடைய கருத்தை ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சால் நிரூபித்து விட்டேன், அதில் சந்தேகமே இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாளை 9:30 மணிக்கு மீண்டும் 2ஆம் கட்ட தலைப்பில் பேச்சு தொடங்கலாம். ஆன்லைன் கேட்பார்கள்.
மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.